வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும், காத்தருளட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம ஒவ்வொரு நாளும் சித்தர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு. மற்ற நண்பர்கள் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கவங்க கொஞ்சம் அமைதி கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டுருங்க. ஸ்ரீதர், நீங்கள் எதுவும் சொல்கிறதுனா மேலே வந்து சொல்லலாம் தாராளமாக. உங்களை இன்வைட் பண்ணுறேன், மேலே வாங்க. உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள். வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வணக்கம். நன்றி அளித்தமைக்கு. நன்றி. சித்தர்களை பற்றியுள்ள உங்கள் ஆன்மீக அனுபவங்கள் பற்றி எதனாலும் பகிர்ந்துக்கலாம். நான் ஜஸ்ட் வாண்ட் டு லிசனராக இருக்கிறது விரும்புகிறேன். ஸோ கேட்டு அந்த அறிவை பெற்று. நல்லது நல்லது. இதுக்கு முன்னாடி நம்ம கிளப் ஹவுஸ் வந்திருக்கீங்களா? இந்த ரூம் இப்போ தான். ஆமாம். நன்றி நன்றி நன்றி. கேட்டுருங்கன்னா நண்பர்கள்லாம் வரல. வந்ததுக்கப்புறம் நான் எல்லாரையும் பின் பண்ணுறேன். வந்துடுவாங்க. வந்தோன்னா தொடர்ந்து பேசலாம். சரி, நல்லது. நன்றி நன்றி. வணக்கம் பிரபா. இன்வைட் பண்ணுறேன், கொஞ்சம் மேலே வாங்க பிரபா. இன்னைக்கு குணா ஐயா கொஞ்சம் வர்றது சிரமம்னு நினைக்கிறேன். இப்படியே வந்துடுறேன்னு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமாக இன்னைக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்வைட் பண்ணியிருக்கேன் பிரபா, மேலே வாங்க பிரபா. வணக்கம் பிரபா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பிரபா. அப்புறம் என்ன தலைப்பு? இதே தலைப்புனா வாழ்வும் வழியும். இதே தலைப்பு தான் எப்பவுமே. நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி தான். சித்தர்களை பத்தி நம்ம ஆரம்பிப்போம். அது அவங்களா கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல எழுத்துவாங்க. அந்த குணாயா வந்துட்டாங்க. குணாயா, நீங்க நம்ம குழுவை பத்தி நம்ம அது வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்க பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க முடியுமா? ஐயா ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க குணாயா. ஐயா வணக்கம் ஐயா. பிரபாகர் ஐயா வந்துட்டாருங்களா? வந்துட்டாருங்க. சரிங்க. வணக்கம் குணாயா. நீங்க ஒரு இது செய்யுங்களா? நீங்க நம்ம இது வரைக்கும் நம்ம நடத்திருக்க பத்தி என்னென்ன பேசியிருக்க பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ கொடுங்க கொஞ்ச நேரம். சரிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்தோன்னா பிரபா வந்து இது பண்ணிப்பாரு. சரிங்க. பிரபாகர் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எவ்வளவு பேருங்க ஐயா இருக்காங்க? ஐயா இப்போதைக்கு 5 பேர் இருக்கோம் ஐயா. நாராயணமூர்த்தி ஐயா வந்திருக்காரா? வருவாங்க ஐயா, இதுக்கப்புறம் வருவாங்க ஐயா. 6வது சரிங்க. அதான், அனைவருக்கும் வணக்கம். இந்த குழு சித்தர் தேடலும் ஆன்மீக ரகசியமும் யார் யாருக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அதை பகிர்ந்துக்கிறதுக்கோசரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் மேல தொடர்ச்சியா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 7 மணிக்கு நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணானந்த ஐயா, பிரபாகர் ஐயா எல்லாம் இதை ரொம்ப சிறப்பா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அவர் கிருஷ்ணானந்த ஐயா சிங்கப்பூர்ல இருந்து இத தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காரு. 7 மணில இருந்து ஆரம்பிச்சு ஐயா தொடர்ந்து பேசுங்க ஐயா. ஐயா மன்னிக்கணும் ஐயா தடங்களுக்கு. அதான் 7 மணிக்கு ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் பேசுறாங்களோ அவ்வளவு நேரம் வரையும் அவரு பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிரபாகர் ஐயாவும் சரி, கிருஷ்ணா ஐயாவும் சரி. ஒரு வாரமும் ஒரு தலைப்பு, இல்லைன்னா வித்தியாசமான தலைப்பு, இல்ல தொடர்ச்சியா கொஞ்சம் வாரம் கூட போய்கிட்டு இருக்கும் ஒரே தலைப்பு. அதுல ஒருத்தவங்க அவங்களுடைய அனுபவம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டது, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள், இல்ல புதுசா அவங்க கத்துக்கிட்டது, பயணப்பட்டப்ப என்னென்ன அவங்க கடந்து வந்தது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வாரமும் ஒரு இடத்துல இருந்து வித்தியாசமான அனுபவங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. மருத்துவ ரீதியாகவும் சரி, இல்ல ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி, சித்தர் தேடலும் சரி, இல்ல இடங்களை பற்றிய தகவலா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பயணமும் சரி, அவங்க சந்திச்சதும்
அவங்களுடைய சோதனைகளும் கடந்து வந்ததும், அவங்களுடைய கேள்வி பதில்களும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நிறைய கேள்விகளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்யூஷன் இல்ல ஒரு பதில்கள் வந்து பகிரப்பட்டிருக்கு. நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த காலத்து பெரிய பெரிய டாக்குமெண்ட் கிடைக்கப்பெறாத ஒரு தகவல் இதெல்லாமே நிறைய பேர் வந்து சொல்ல கேட்டிருக்கோம், பகிர்ந்துகிட்ட கேட்டிருக்கோம். பிடிஎஃப்ல இருந்து நிறைய விஷயம் பிரபாகர் ஐயாவும் சரி, கிருஷ்ணானந்த ஐயாவும் சரி, ரொம்ப வருஷம் தேடல் இது. அதனால நிறைய அனுபவம் இருக்கு. யாருக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. யாரு எது சொல்லணும்னாலும் சொல்லுங்க. இல்ல அவங்களுடைய அனுபவம் இருந்தாலும் பகிருங்க. பிரபாகர் ஐயா வந்து நல்லா எடுத்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் ஐயா வந்து கொஞ்சம் தடங்கல் காரணமா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால ஒரு 2-3 வாரமா அவரால ஆக்டிவா கலந்துக்க முடியல. நான் இப்ப இந்த வாரமும் கொஞ்சம் அவருக்கு வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால அவரு வந்து தொடங்கிட்டாரு. அவரு தொடர்ச்சியா இப்ப இன்னும் நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் மேல வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரபாகர் ஐயா கூப்பிடுவாரு. பேசுங்க, கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்ல தகவல் இருந்தா சொல்லுங்க, இல்ல அனுபவங்கள் இருந்தாலும் பகிர்ந்துக்கோங்க. என்னன்னு பேசுவோம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி பிரபா ஐயா. சரிங்களா? தொடருங்க பிரபா. ஆ, எப்போ போல வழக்கம் போல கொண்டு போங்க. நான் இடையில வாய்ப்பு கிடைக்கும்போது நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களே பேசுவோம். நெகட்டிவான விஷயங்களை எப்பவும் போல தவிர்த்துடுவோம். யாரையுமே நம்ம குறை சொல்ல வேண்டாம். யாரையும் நம்ம குறை சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம குழுவோட விதிமுறைகளையும் நம்ம யாரையும் குறை சொல்றது இல்லை. அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி பாசிட்டிவான லைஃப் ஸ்டைலு, இந்த சித்தர்களோட சொன்ன விஷயங்களை அறிவியல் பூர்வமாக எப்படி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற வழக்கம் போல பேசுங்க. அது டாபிக் எப்போ அது நம்ம முடிவு பண்ணுறதில்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான டாபிக் போய் யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நம்ம சங்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சப்பையும் இங்கே போய் நின்றுச்சு. தொடர்ந்து பேசுங்க. கோவிந்தராஜ் அவர்கள் கீழே போயிட்டாங்க, அவங்கள மேலே கூப்பிடுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கடந்த வாரம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்வைட் பண்ணிருக்கேன். நல்லது நல்லது. தொடர்ந்து பேசுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பேசுறது அப்படின்ற டாபிக் எடுக்கலாம்னா, கிருஷ்ணருடைய கதையை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் வந்து கடைசியா இறந்து போகும்போது அம்பு வந்து அவருடைய காலில் தைத்து அவர் இறந்ததா சொல்லிட்டு இந்த மகாபாரத கதையில வரும். அதாவது ஒரு 18 நாள் போரை நடத்தினவர், அந்த போர்ல வந்து ஆயுதம் ஏந்தாமலே தன் தரப்பை வெற்றி பெற செய்தவர், தன்னுடைய இறுதி நாட்கள்ல ஒரு வேடனோட அம்பு, அதுவும் வந்து தன்னுடைய கட்டை விரல்ல பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவு அப்படிதான் இருக்கும். இறந்துட்டாருன்னா அது வந்து அவர் வைகுந்தம் போய் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அந்த முழு கதைக்கும் பொருந்தாத மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. அதாவது ஒரு இறைவன் அவருடைய முடிவு இப்படிதான் இருக்குமா, அவருடைய தரப்புக்கு எவ்வளவு எதிரிகளோட ஒரு மோதி இருக்காரு அவருடைய வாழ்நாள்ல பார்க்க போனோம்னா. அப்படி அந்த எதிரிகளோட இது பார்க்க போனோம்னா, அவருடைய தாய்மாமனை கொன்னதா இருக்கட்டும், இந்த மகாபாரத போர் நடந்ததா இருக்கட்டும், அவருடைய பேரனுக்காக வந்து ஒரு போர் நடந்ததா இருக்கட்டும், அந்த போர்ல சிவபெருமானோட போர் செய்யறாரு, முருகனோட போர் செய்யறாரு, முருகன் வந்து புறமுதுகிட்டு ஓடி போயிடுறாரு, சிவன் வந்து மூர்ச்சை விழுந்துடுறாரு. இவ்வளவு விஷயங்களை வந்து மகாபாரதத்துல நடத்தி காட்டின கிருஷ்ணர் தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஒரு வேடன், ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் கிட்ட இவரு தியானத்துல இருக்கும்போது கட்டை விரல்ல பட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒரு இறைவனுடைய உயிர் கட்டை விரல்ல தான் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நமக்கு நெருடலா இருக்கும். இதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யோக மார்க்கத்துல கால் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய சுவாசத்தை தான் வந்து கால் அப்படின்னு சொல்லுவோம். கால் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அவருடைய கட்டை விரல் அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, கட்டை விரல் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய உடல்ல உயிர் எந்த அளவுல இருக்கு அப்படின்னா, கட்டை விரல் பிரமாணம் சொல்லுவாங்க, அங்குஷ்ட பிரமாணம் அப்படின்னு. அதாவது ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஜோதி மயமா நம்மளுடைய உடலுக்குள்ள நம்ம ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கால் அப்படின்னா மூச்சு, கட்டை விரல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம ஜோதி, நம்மளுடைய உடல்ல தங்கி இருக்கக்கூடிய அளவு. இந்த கட்டை விரல் அளவுக்கு இருக்கிற இடத்துக்குள்ளதான் நம்மளுடைய ஆன்மா சுழண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கட்டை விரல்ல வந்து ஒரு
ஜரா அப்படிங்கிற வேடனால் அடிபட்டார் அப்படின்னுவாங்க. அந்த ஜரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜ ரா ராஜ அப்படின்னு வரும். அதாவது ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜயோகத்தின் மூலமா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய சுவாசத்தை ஆஹ் ஆன்மாவாகிய அந்த அங்குஸ்ட பிரமாணம் உள்ள அந்த ஆன்மாவை கூட கனெக்ட் பண்ணி அவர் வைகுந்தம் போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறத தான் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு புனைவா சொல்லியிருக்காங்க அந்த கதையில. இப்படிதான் வந்து முழு மகாபாரதத்திலையும் வர கதைகள் எல்லாமே வந்து ஞானத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த மாதிரி நம்ம அது என்ன நிகழ்வுக்காக இப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அதுக்கு விளக்கம் புரியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கால் அப்படிங்கிறது வந்து சுவாசத்தை குறிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, வேற எந்த மொழியிலையும் நம்மளுடைய காலை வந்து சுவாசத்தை குறிக்கிற மாதிரி வேற எந்த லாங்குவேஜுக்கும் அது பொருந்தாது. இப்போ இங்கிலீஷ்ல எடுத்தா லெக்னு வரும். இப்போ லெக் அப்படின்னா நம்ம சுவாசம்னு சொல்ல முடியாது இல்லை இங்கிலீஷ்ல, எந்த லாங்குவேஜுக்கும் அது பொருந்தாது. தமிழுக்கு மட்டும்தான் பொருந்தும் கால் அப்படிங்கிறது சுவாசத்தோட. அப்போ கண்ணன் அவருடைய கதையில வர அந்த காலில் இது பண்ணி உயிரை விட்டது தமிழுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறத நம்மளால உணர முடியுது. இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதான் இது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஐயா குணா ஐயா, கிருஷ்ணானந்தண்ணா, இன்னைக்கு படிச்ச இந்த ஒரு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். இது குறித்து வேற யாராவது கருத்து பகிர்ந்துக்கிறது? நன்றி நன்றி பிரபா, தொடர்ந்து பேசுங்க குணா ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. ஒரு சின்ன தகவல் சொல்ல மறந்துட்டேன். இந்த குழுவினுடைய நோக்கத்தை சொல்ல மறந்துட்டேங்க ஐயா. ஆரம்பிச்சதனுடைய நோக்கமே வந்து அடுத்த தலைமுறைக்கு சித்தர்களினுடைய வாழ்வியல் முறையும் சித்தர்களினுடைய மருத்துவ முறையும் அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் கிருஷ்ணா ஐயானுடைய நோக்கமும் பிரபாகர் ஐயாவும் அதுக்கோசரம் தான் பாடுபட்டு இருக்காரு. நிறைய பேர் சித்த மருத்துவர்களும் இந்த குழுல வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. மருத்துவம் சார்ந்தும் சரி, ஆன்மீகம் சார்ந்தும் சரி, வாழ்வியல் சார்ந்தும் சரி, சித்தர்கள் என்னென்ன பொக்கிஷத்தை விட்டுட்டு போனாங்க, ஒரு பொருள் தேடலோ இல்ல ஒரு சுய லாபத்துக்கோசரம் எதுவும் இல்லாம பொதுப்படையா மற்றவங்களுக்கு உதவி பண்ற நோக்கத்தோடையும் சரி, மற்ற அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி கொண்டு போனோம், நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகத்தையும் சூழ்நிலையும் கொண்டு வரணும்ன்றதுதான் கிருஷ்ணா ஐயாவுடைய நோக்கம். அதுக்கோசரம் என்னென்ன தகவல் இருந்தாலும் சரி, நம்ம இன்னும் அடுத்த இளைய தலைமுறைக்கு எப்படி நல்ல ஆரோக்கியமான விஷயத்தையும் சரி, ஒரு ஆன்மீகத்தையும் சரி, ஆன்மீகத்தை ஒரு மத ரீதியா கொண்டு போகாம எப்படி ஒரு வாழ்வியல் ரீதியா கொண்டு போறது அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது. அதுக்கோசரம் தான் தொடர்ச்சியா இந்த குழு செயல்பட்டு இருக்கு. அதுக்கு என்னென்ன தகவல் பரிமாற முடியுமோ, இல்ல சுவாசத்தை பத்தியோ இல்ல மூச்சு பயிற்சி பத்தியோ எப்படி அவங்க வந்து கதைகளும் புராணங்களும் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி ஆழமாவும் சரி, அதுல இருக்கிற தமிழ் அர்த்தங்களும் சரி, தமிழ் வார்த்தைகளினுடைய உச்சரிப்பு அதை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க, அது என்ன மாதிரி நோக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பின்புலம் என்ன இருக்குன்றதெல்லாம் பிரபாகர் ஐயா நிறைய தடவை இந்த குழுவுல வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப புரியுற மாதிரியும் எளிமையாகவும் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதான் எப்பயும் போலயே சிறப்பா இன்னைக்கும் இன்னொரு புது தகவல் சொல்லியிருக்காரு. அந்த காலில் அடிபட்டு அந்த இது வந்து ஒரு தனி கதையா வரும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஸ்டோரி தான் இது. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயத்த பகிர்ந்துட்டீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற யாராவது பேசணும்னா ஹேண்ட் பண்ணுங்க, மேல வந்து கேள்விகள் கேளுங்க, இல்ல அனுபவங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, எந்த தகவல் இருந்தாலும் பகிர்ந்துக்கோங்க. எல்லாரும் பேசுவோங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. குழுல ஒரே குணாயா, குணாயா நன்றி. நீங்க மாமனார் தவிர சொன்னீங்க, ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவன்ட்டையும் பெருள் பெற்ற ஆசானங்களான சித்தர்கள் மக்கள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த ஆத்மாவை நல்ல நிலைக்கு எடுத்து செல்வாங்க சித்தர்கள் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தொடர்ந்து பேசுவோம் ஐயா. நன்றி. தொடர்ந்து பேசுங்க. கீழே இருக்கவங்கள பேச விரும்புறவங்கள மேல கூப்பிட்டு பேசுங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. யாராவது அவங்களுடைய கேள்விகளோ அவங்களுடைய அனுபவங்களோ பகிர்ந்துக்கிட்டு அதுக்காக பேச வசதியா இருக்கும். ஏன்னா நாமளே தனியாவே பேசணும்னா என்ன டாபிக் பேசுறதுன்றது வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது இல்லை, போற போக்குல பேசிட்டு போற குழுவா தான் இந்த குழு எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அந்த குழுல என்ன தகவல்கள் பரிமாறப்படுதோ அது சார்ந்து தொடர்றதுதான் இந்த குழுவோட வழக்கமா இருக்கு. ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டு இப்படிதான் பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பேசுற குரூப் இல்லை இது. அதனால உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டா அது சார்ந்து கொண்டு போக வசதியா இருக்கும்.
ஐயா வேற யாரும் பேசலைன்னா போன வாரம் வந்து கல்வி பத்தி கோவிந்தராஜ் ஐயாவை யாரோ பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, மைக் இது பண்ண முடியல. அது தொடர்ச்சியா பேசுறதா இருந்தா கூட பேசலாம். இப்ப பேசலாங்க ஐயா. அதாங்க ஐயா, அது பேசலாங்க ஐயா. யாருடைய மனதையும் புண்படுத்தாம இல்ல மத்தவங்களை எதுவும் குறை சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சாத்தியம் இருக்கோ, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பேசி கொண்டு போகலான்றது தான் இந்த குழுவினுடைய நோக்கம். அதனால முடிஞ்ச வரையும் விவாதங்களை கொஞ்சம் இது பண்ணிடலாம், பேசலாம், கருத்துக்களை பரிமாறிக்கலாம். அது வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாவோ இல்லை ஒரு சர்ச்சையாவோ பிரச்சனையாவோ போயிட வேணான்றது தான் எல்லாருடைய நோக்கமும். அதான் மற்றவங்களையோ இல்லை ஒரு அரசியலோ இல்லை ஒரு கட்சி இல்லை மற்ற விஷயங்கள்ல யாரையுமே புண்படுத்தாம இல்லை குறை சொல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால என்னென்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சம்பந்தமா பேசினா இன்னும் ரொம்ப சிறப்பாக கொண்டு போகலாம், நிறைய பயனுள்ள தகவலை பரிமாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கல்வி சம்பந்தமா ஐயா கோவிந்தராஜ் ஐயா போன வாரம் பேசினாருன்னு நினைக்கிறேன். அப்படி பேசும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப வருஷமா தோணுனது உண்டு. இதுல எனக்கும் கொஞ்சம் தேடல் இருக்கிறதுனால நிறைய ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டே வருது. என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகளும் சரி, பாம்பேல இருக்கிறவங்களும் சரி, யார் யார் எப்படி எப்படி குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க வீட்டுல, அவங்கள வந்து இன்னும் ஸ்கூலுக்கே அனுப்பாம 7-8 வருஷமெல்லாம் ஆயிடுச்சு. முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன், நார்வேன்ற நாட்டுல எல்லாம் வந்து 7 வயசு 8 வயசுல தான் வந்து பள்ளிக்கே அனுப்புவாங்க, அது வரையும் விளையாட விட்டுருவாங்க, பிளே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், கிரேடிங் சிஸ்டமும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள தேடல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த கணக்குல வந்து சொல்லுவாங்க இந்த பித்தாகரஸ் தியரம், அதுக்கப்புறம் இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதுவும் இல்லாம டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன், இந்த மாதிரி கணக்குகள்லாம் வந்து இது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுமா, இது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும், நான் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நான் எந்த அளவுக்கு அதெல்லாம் பயன்படுத்தினேன் அப்படின்னு நினைக்கும் போது, இதுக்கு பதிலா நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், ஒரு மூச்சு பயிற்சி, இல்ல ஒரு மாரல் ஸ்டோரிஸ் நிறைய வச்சு, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தால ஒரு ஒரு உடற்பயிற்சி, ஒரு மனப்பயிற்சி, இதுக்கெல்லாம் வந்து கிரேடிங் சிஸ்டமோ இல்ல மார்க் சிஸ்டமோ கொண்டு வந்தா இன்னும் ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய நாடு இந்தியா. அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மார்க் அடிப்படையில போனதுனாலதான் குழந்தைங்களுக்கும் நிறைய ஒரு வேலை பளுன்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு பளு இருக்கு குழந்தைங்களுக்கு. பெற்றோர்களும் வந்து குழந்தைங்க எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும், இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்புக்கோசரம் மட்டுமே தான் அதுக்கோசரம் கொண்டு வந்தது போய் இப்ப அடுத்தது ஏதாவது சாதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நிறைய பல துறையில வந்து குழந்தைங்களை வந்து மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை சேர்க்கறதும் சரி, கொண்டு போறதும் சரி பார்க்க முடியுது. இது வந்து நம்ம ஒரு உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, அதுவும் இல்லாம அவங்க உடம்புக்கும், அவங்க ஆரோக்கியத்துக்கும் எது வந்து அவங்களுக்கு பிற்காலத்துல பயன்படும், அது அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் வந்து பெற்றோர்கள் வந்து மெனக்கெட்டா பரவாயில்லாம இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடத்துல அவர் இன்னொரு ஐயா பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தாரு. அதே கருத்து எனக்கு இருக்கு. 8 மணி நேரம், 10 மணி நேரம் போயிட்டு வந்து, அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் எழுதும்போது, அவங்க வாழ்க்கை வந்து முக்காவாசி ஒரு நாள் வந்து போயிடுது குழந்தைங்களுக்கு. அதுக்கு இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு பயிற்சியில என்னென்ன மாரி இருக்கு, இல்ல யோக கலையில வந்து ஒரு ஒரு கலையும் ஒரு ஒரு வாரமும் சொல்லிக் குடுத்தா கூட 52 வாரத்துல எவ்வளவோ விஷயம் அவங்க கத்துக்கலாம். அதுக்கு அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வருது, இல்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்குது. இப்ப சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா வந்து 6 பேர்ல ஒருத்தருங்க வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. குழந்தைங்கள்ல சொல்றேன். இந்தியாலயும் அதே நிலைமை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 2 மணி நேரமாவது வெயில்ல விளையாட விடலைன்னா, அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. வெயில்ல விளையாட விடுறதுன்றது நம்ம நாட்டுல அது ஒரு ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம். முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு இருந்த விஷயம். இப்ப எல்லாருமே ஒரு மொபைலு, இல்ல ஒரு கம்ப்யூட்டர் அப்படி வீட்டுக்குள்ள உட்காரும்போது, இல்ல பசங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாத போது, பசங்களையும் வெளியில அனுப்பும்போது, மத்த பசங்களோட விளையாடும்போது ஏதாவது ஒரு சண்டை வருதோ, ஒரு சர்ச்சை வருதோ, இல்ல அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்காம விளையாடுறதோ, இல்ல அவங்களே கடைசியில மொபைல் எடுத்துட்டு வந்து மத்த பசங்களோட சேர்ந்து விளையாடுறதோ, இப்படியே போய்க்கிட்டு இருந்ததுன்னா, ஒரு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா சமுதாயம் மிகப்பெரிய அடி வாங்கும். ஏன்னா, இப்போ வயசானவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரையும் ஒரே விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா, அது மொபைல் தான்ற மாரி தோணுது. அ அது எப்படியாவது தவிர்க்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நானும் ரொம்ப வருஷமா ஒரு தேடலும், அதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுல வேற யாருக்காவது அனுபவம் இருந்தா, இல்ல இதே மாரி கருத்து இருந்து, இல்ல இதுல ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருந்தாங்கன்னா, அத ஷேர் பண்ணிக்கிட்டாலும் பரவால்ல. இல்ல அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வருத்தங்கள் இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா கண்ணு ரொம்ப முக்கியம், எல்லா குழந்தைங்களுக்கும் சரி. 5 பேர்ல ஒருத்தங்க கண்ணாடி போட போறாங்க 2025, 30ன்னுலாம் நான் வந்து நெறைய விஷயம் தேடிக்கிட்டே போம்போது, கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. அத வந்து பெற்றோர்களும் வந்து சாதாரணமா தான் எடுத்துக்கிறாங்க. கண்ணாடி போட்டுக்கலாம், கண்ணாடி வாங்கிக்கலாம், பவர் இருக்கு அப்படின்னு சொல்றதும் சரி, இல்ல கலர் வந்து கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த நிறம் வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. நிறைய குழந்தைய நான் வந்து பார்த்தேன்.
அந்த ஒரு 5 வருஷத்துல மட்டுமே இன்னும் வந்து வித்தியாசம் தெரியாத இருக்கிற குழந்தைங்க நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. அது அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து நேவிக்கு, ஆர்மிக்கு தான் செலக்ட் ஆக மாட்டான். மத்தபடி எல்லாமே ஓகே தான். அப்படின்னு கன்வின்ஸ் ஆகுற மாரி இருக்கிற பெற்றோர்களும், நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஏறிட்டு விட்டுறவங்களும் எளிதா பார்க்க முடிஞ்சது. எனக்கு அது வந்து எப்படி ஒரு நேரம் தெரியாம போறது, அது எவ்வளவு பெரிய அது மன வருத்தமா இருக்கணுன்றதுக்காக சொல்லல. அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இருந்தும் மொபைல் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்க. அது எப்படியாவது தவிர்க்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த சித்தர் வழி இல்லைனாலும் ஒரு இயற்கையோட இருக்கிற சூழ்நிலை. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, சித்தர்கள்லாம் எதுக்கு மலை பகுதிக்கு போனாங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அவங்க ஏன் அங்க குகைகள்ல போய் தியானம் பண்ணாங்க? அவங்க வந்து ஒரு ஒரு சமூகத்தோட ஒன்றி இல்லாம கொஞ்சம் விலகி போனாங்கன்னு சொல்றத விட, இயற்கையோட ஒன்றி இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த மாரி அவங்களுக்கு ஒரு தேடல் இருந்ததும், அவங்களுக்குள்ள ஒரு பயிற்சி, அங்க இருக்கும்போது யோக பயிற்சிகள், அங்க இல்லாத பூச்சிகள் கிடையாது, அங்க இல்லாத பிராணிகள் கிடையாது. ஆனா அந்த இடத்த நோக்கி போய் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளவோ சயின்ஸ் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த அருவி தண்ணீல நம்ம குளிச்சோம்னாலே நமக்கு பாதி சோறு நமக்கு தேவையில்ல. ஒரு வேளை சோறுன்றதே நமக்கு அதிகம் தான். அந்த அருவி தண்ணிய குளிச்சுக்கிட்டு அதிலயே நிறைய அனுபவங்கள் இருக்கு. மத்தவங்க யாராவது பேசட்டும். அப்படி யாரும் பேசலைன்னா தொடர்ச்சியா பேசுவோங்க ஐயா. மத்தவங்க யாராவது கேள்விகள் இருந்தாலும் சரி, இல்ல அனுபவங்கள் இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு உண்டான கருத்துக்கள் இருந்தாலும் சரி, சொல்லுங்க ஐயா, கேட்போங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. சசி ஐயா, மேலே வரலாம். மேலே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். நண்பர்கள் வேறு யாராவது அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேலே வரலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போது தான் நம்மளால் வந்து மேற்கொண்டு பேச முடியும். அடுத்ததாக இன்னொரு தகவலை பகிர்ந்துக்கலான்னு இருக்குங்க ஐயா. அதாவது இது வந்து ஸ்ரீமத் பாகவதம்ல வர ஸ்டோரி இது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து டைம் ட்ராவலை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சுக்கிட்டு டைம் ட்ராவல் சாத்தியமா இல்லையா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு. இது வந்து ஒரு சாத்தியம் உள்ளதுன்னு சில பேர் சொல்றாங்க. இது சாத்தியம் இல்லை, காலத்தால் வந்து நம்ம பயணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருடைய மனைவி பெயர் வந்து ரேவதி அப்படிங்கிறது அவங்களுடைய மனைவி பெயர். அவங்களுடைய அப்பா பேர் வந்து ககுத்மி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இந்த உலகம் தோன்றிய முதல் மன்வந்திரத்துல வந்து அவங்க பிறந்ததா சொல்றாங்க. அதாவது மன்வந்திரம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய கால அளவு எவ்வளவு சொல்றாங்கன்னா, 43,20,000 வருஷங்கள் சேர்ந்தது ஒரு மகா யுகம் அப்படின்றாங்க. அதாவது அந்த கிட்டத்தட்ட நம்ம 43 லட்சம் வருஷங்கள் வச்சுக்கலாமே. ஒரு மகா யுகம்க்கு ஆரம்பத்துல தோன்றிய பூமி உருவான கொஞ்ச காலத்துல இவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த நேரத்துல வாழ்ந்த அந்த அரசன் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மகள் ரேவதி அப்படிங்கிற பெண்ணுக்கு யாரை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு பெரிய அரசன் அவருடைய மகளை வந்து கட்டி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் அவருக்கு தெரியலையே என்னன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிடுறாரு. அவர் பிரம்ம உலகம் வரைக்கும் அவர் கிளம்பி போறாரு. இங்கிருந்து கிளம்பி போன இடத்துல பிரம்மன் வந்து ஒரு நாட்டியம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நாட்டியத்தை ரசிச்சுட்டு இருக்காரு. அவரை தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை நாழிகை மாதிரி அங்க வெயிட் பண்றாரு. அந்த நாட்டியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மன் வராரு. நீங்க ஏன் இங்க வந்தீங்க பூலோகத்துல இருந்துன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து இவர் என்னன்ற, மகளுக்கு சரியான மணமகன் யாரு அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. இதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக நான் உங்ககிட்டயே வந்துட்டேன். அது என் மகளுடைய காதுபட நீங்களே சொல்லுங்க, அவளுக்கு சரியான மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப பிரம்மன் சொல்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. அவர் என்னங்கிறாரு, நீங்க கிளம்பி இங்க வந்து காத்துட்டு இருந்த இந்த கொஞ்ச நேரத்துல, அதாவது இந்த அரை நாழிகை நேரம், நம்ம அரை நாழிகைன்றது ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாமே, இல்ல ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கலாம். இந்த டைமிங்குள்ள உலகத்துல பூலோகத்துல 43,20,000 ஒரு மகாயுகம் சொன்னோம் இல்லையா, அதனுடைய அளவு வந்து 43,20,000 வருடங்கள். இது போல 27 மகாயுகங்கள் முடிஞ்சு போச்சு. இந்த 43,20,000 இன்ட்டு 27 போட்டு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வருடங்கள் கேப் வரும். இவ்வளவு வருடங்கள் பூமியில கழிஞ்சிருச்சு. இங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணது என்னமோ ஒரு நாட்டியம் பாக்குற அந்த நேரம் தான், ஒரு நாட்டியத்தை நான் கவனிக்கிற அந்த நேரம் தான் இருந்தீங்க. ஆனா பூமியில இவ்வளோ காலம் வந்து கழிஞ்சிருச்சு. நீங்க மனசுல யாரையெல்லாம் நினைச்சிட்டு இங்க வந்து
யார் சரியான மாப்பிள்ளைன்னு கேட்க வந்தீங்களோ அவங்க இப்ப பூமியில உயிரோட இல்லை. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க எந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தீங்களோ அந்த நாடு இப்போ இல்லாங்க. அந்த நாடு வேற ஒரு பேர்ல வேற ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காங்க. நீங்க அங்க திரும்பி போனா உங்களோட ராஜ்யம் அங்க இருக்க போறது கிடையாது. நீங்க அங்கிருந்து இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் சொல்றாரு. இதுக்கு அந்த அரசன் கேட்கிறாரு, எனக்கு வந்து ராஜ்யம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை யாரு, அவளுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு விரும்புறேங்கிறாரு. சரி, இப்ப நீங்க போற நேரத்துல கிருஷ்ணன் பலராமன் அப்படின்ற 2 பேர் இருப்பாங்க. அதில் பலராமனுக்கு உன்னுடைய மகள் ரேவதியை கட்டி கொடு அப்படின்னு பிரம்மன் சொல்லி அனுப்புறாரு. அங்கிருந்து ரிட்டன் வந்துட்டு நடந்த விஷயங்களை வந்து பலராமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கிருஷ்ணர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து பலராமருக்கு கட்டி வைக்கிறாங்க. இப்படி பார்க்க போனோம்னா பலராமரை விட அவருடைய மனைவி 42,20,000 வருடங்கள் ஒரு மகாயோகம் சொல்றோம். அத மாதிரி 27 மன்வந்தரங்கள் கழிஞ்சு போயிருக்கு. அப்போ அவங்களுடைய வருஷம் கிட்டத்தட்ட நம்ம கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தா கூட அதை சரியா சொல்ல முடியுமான்னு தெரியல. அவ்வளவு வருடங்கள் மூத்த பெண்ணை தான் அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. இது டைமிங்ல ஏற்படுற மாற்றத்தை சொல்லியிருக்காங்க. பூலோகத்திலிருந்து பிரம்மலோகம் நம்ம போயிட்டு திரும்ப பூலோகம் நம்ம திரும்பும் போது இங்க உலகத்துல எத்தனை வருடங்கள் கழிஞ்சிருக்கும், அங்க பிரம்மலோகத்துல எப்படி வருடங்கள் வந்து எவ்வளவு மெதுவா இருக்கு, இங்க பூலோகத்துல எவ்வளவு வேகமா இருக்கு அப்படிங்கிறத அந்த வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம கூட வந்து இன்னைக்கு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, புதன் கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பூமியை விட அது குயிக்காவே அங்க ஒரு வருஷம் ஆயிடும் புதன்ல. வெள்ளி கிரகத்துல அதே போல நம்ம வந்து யூரனஸ், நெப்டியூன் இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகத்துல ஒரு வருஷங்கிறது வந்து நீண்ட நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது போல பிரம்மலோகத்துல 20 நிமிஷம் இல்ல 30 நிமிஷங்கிறது இங்க பல லட்சம் வருஷங்கள் வந்து கழிஞ்சு போகுது பூமியில அப்படிங்கறது அந்த கால டிஃபரன்ஸை சொல்லியிருக்காங்க. அதே போல பூமியில இருந்து ஒருத்தர் பயணம் பண்ணி அங்க போயிட்டு அங்கிருந்து இங்க இவ்வளவு தூரம் வராது. அவர் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏஜ் ஆகல. இங்க இருந்து பிரம்மலோகம் போயிட்டு வந்த அவங்களுக்கு ஏஜ் ஆகல, ஆனா இந்த பூமியில இருந்தவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதெல்லாம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம் டிராவல் பண்ணாங்களா, அவங்க போயிட்டு வந்த வெஹிக்கிள் என்னவா இருக்கும், இதை யோசிச்சு பார்க்கும்போது அது வெறும் கதை அப்படின்னு நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸும் அதுதான் சொல்லுது. காலப்பயணம் போயிட்டு வரவங்களுக்கு இல்ல ஸ்பேஸ்ல போயிட்டு பயணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகாது, பூமியிலேயே இருக்கிறவங்களுக்கு தான் ஏஜ் ஆகுது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு சயின்ஸும் வந்து இப்படியாப்பட்ட தியரி தான் முன் வச்சிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து பாகவதம்ல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான தகவலா தான் இருக்கு. அது முழுக்க முழுக்க எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் அப்படின்னு தலையிட முடியாது. அதுல சில அறிவியல் நுணுக்கங்களும் இருக்கு அப்படிங்கிறது அதை படிக்கும்போது நான் உணர்ந்தேன். இது போல வேற ஏதாவது உங்களுக்கு வியப்பு அளிக்கக்கூடிய விஷயங்களோ இல்ல உங்களுடைய சொந்த அனுபவங்களோ இல்ல உங்களுடைய மற்ற கருத்துக்களோ வேற ஏதாவது கேள்விகளோ இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேல வந்து கேட்கலாம். ஐயா குணா ஐயா, நீங்க தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இல்ல வேற யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டாலும் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்து அலோவ் பண்ணலாம். ஐயா, வேற யாராவது ஏதாவது கேள்விகளோ இல்லை ஒரு சந்தேகங்களோ இல்லை தகவலோ இல்லை அனுபவங்களோ இருந்தால் மேலே வந்து பேசுங்க ஐயா. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் நோக்கம். அப்படி யாரும் பேச முடியாத தருணத்தில் தான் வந்து பிரபாகர் ஐயாவோ இல்லை நானோ இல்லை கிருஷ்ணானந்த ஐயாவோ வந்து பேசுவார். யாருக்காவது ஏதாவது அனுபவங்களோ கேள்விகளோ இருந்தால் தயவுசெய்து மேலே வந்து பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா, சரவணன் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? இல்லை நல்லா இருக்குங்க. நல்லது ஐயா. ஐயா, அந்த மந்திரங்கள் அந்த அதை பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது எப்படி உச்சரிக்கிறது, என்ன மாதிரி மந்திரங்கள் உச்சரிக்கிறது, எவ்வளோ காலத்துக்கு உச்சரிக்கணும், எந்த சமயத்தில் உச்சரிக்கணும், அதை பற்றி. எனக்கு சித்தர்கள் தேடலை பற்றி கேள்விகள் இல்லைன்னா இன்னும் அதாவது அந்த தேடலில் இருக்கிற நானும் இதை பற்றின இப்போ நம்ம வந்து ஒரு விரும்பின குருவை நினைக்கிறோன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது மந்திரங்கள் இருக்கா, அதை சொல்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு குருவை நினச்சிக்கிட்டு சொல்கிறதுக்காக மந்திரம், அதை பற்றி கொஞ்சம் யாராவது தெரிஞ்சால் விளக்கம் கொடுங்களேயா. மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு மந்திரம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு அந்த அப்சர ஸ்திரீகள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இறைவனுக்கு சொல்லியிருக்காங்க, தேவர்களுக்கு சொல்லியிருக்காங்க,
இப்படி வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. தேவர்கள்ல இருந்து என் குட்டிச்சாத்தனை கூட மந்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவைகள் போன்றது பூத பிசாசுகளை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அதுங்களை வச்சு வேலையை வாங்கிக்கிறது, சித்தர்களை வந்து இது பண்றது, தேவலோகத்துல இருக்கிற வாகனங்களை வர வைக்கிறதுக்கு, இங்கிருந்து தேவலோகம் போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய மந்திரங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதையும் பயன்படுத்தி பார்த்து நான் அனுபவபூர்வமா அங்கெல்லாம் போயிட்டு வந்ததில்லை. இது எல்லாமே வந்து ஏட்டுச்சுரக்காய்ன்ற அளவுக்கு தான் இருக்கு என்னுடைய இடத்துலையும். ஆனா சிறு வயதுல சில அனுபவங்கள் இருக்கு. சின்ன வயசுல வந்து இந்த மந்திரங்களை வந்து பயன்படுத்தி பார்த்து அது பலன் கொடுத்ததையும் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா ரொம்ப பெருசா இல்ல. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நமக்கு ஒரு தீய சக்திகளோட அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால நம்ம ஏதோ டிஸ்டர்ப் ஆகுறோம் அப்படின்னு நம்ம உணரும் போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக பயன்படுத்தினது தான். அதே போல வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக மற்றவங்களுக்கு இருக்கிற ட்ரபிள் நீக்கிறதுக்காக சில சமயங்கள் அதை உச்சரிச்சு பார்த்துருக்கேன். அது நீங்கி இருக்கு. அது ஒரு கட்டத்தோட விட்டுட்டேன். வீட்டில் வந்து அப்பா என்ன சொன்னாரு, இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்லி முடிச்சுட்டு அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கேற்றபடி அதுக்கான பலிகளை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் நம்ம தாமதமாக அதை கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான எங்கள் ஊரில் இருந்தார். அவரை நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அவர் என்ன பண்ணுவார், இதே போல தான் நிறைய பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இத்தனைக்கும் மரத்தில் ஏறுறவங்க இறங்குறவங்க கூட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வரோம், மரத்துலேயே நிற்கிற மாதிரி. அவங்க அப்படியே மரத்துலேருந்து கீழே இறங்க முடியாது, மேலே ஏற முடியாது, அப்படியே அங்கேயே நிற்கிற மாதிரி. ஒரு நாட்டியம் நடக்குதுன்னா இல்லை தெருக்கூத்தது போல் நடக்குதுன்னா அவங்க சபை கட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் அதிகமாக பண்ணுவாராம். அது அவர் ஒரு நேரத்தில் என்கிட்ட சொன்னது இது. நான் என் வயசுல இப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன், அதனுடைய பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசான காலத்துல சொன்னாரு. அதனால வந்து அந்த உனக்கு சின்ன வயசுன்றதுனால இன்னும் ஃபேமிலி கூட ஆரம்பிக்கல, அந்த டைம்ல என்கிட்ட சொல்லும்போது உனக்கு இன்னும் ஃபேமிலி அது இதுன்னு எதுவும் அமையலப்பா, அதனால இந்த சின்ன வயசுக்குள்ள வேண்டாம், நீ பெரியவன் ஆயிட்டு உனக்கு ஒரு கல்யாணம் குழந்தை அது இதுன்னு ஆனதுக்கு அப்புறம் வேணா உனக்கு தேவைப்படுதுன்னு நீ முயற்சி பண்ண, உனக்கு தோணுச்சுன்னா அப்ப நீ பயன்படுத்திக்கலாம், இப்ப வேண்டாம் அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சின்ன வயசுன்றதுனால அப்போ ஏற்பட்ட ஒரு நட்சத்தின் காரணமா அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பக்கம் அதிகமா போறது இல்லை. மேற்படி என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. மந்திரங்களை பத்தி அது வேண்டான்னு எனக்கு தோணுது. இல்லையா, குருமார்களுக்கு உள்ள மந்திரங்கள் பத்தி அதை சொன்னீங்கல்ல, அதை பத்தின எங்க விவரங்கள் கிடைக்கும்? அதை பத்தி இப்போ ஒரு குறிப்பிட்ட குருமாரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா அதற்கான மந்திரங்கள் எங்க கிடைக்கும்? நீங்க எந்த சித்தரை வணங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அதுக்கேற்ற ஆமாங்க மாதிரி ஐயா, ஒரு சித்தர்களுக்கும் மன்னிக்கணுங்க ஐயா, ஒரு சித்தர்களுக்கும் ஒரு மாதிரி மந்திரங்கள் இருக்கு ஐயா. இப்ப கோர சித்தருக்கு நீங்க கூப்பிடுறதுக்கு இல்ல ஒரு சொல்றதுக்கோ தனி மந்திரங்கள் இருக்கு. சரிங்க. இப்போதைக்கு ஒருத்தரும் அந்த இதில் இல்லை. அதாவது எல்லாம் சமீப காலத்தில் இருந்து மறைந்தவங்களை பற்றி தான் எனக்கு இது இருக்குது. அதாவது ரொம்ப பழைய சித்தர்களை பற்றின இது இல்லை எனக்கு, ரொம்ப அதாவது அறிவு இல்லை எனக்கு. அதனால் அது தெரியலைங்க. இப்போ நான் டக்குன்னு கேட்டோன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஐயா அதாங்க ஐயா, மன்னிக்கணுங்க ஐயா, கோரக்கர் சித்தருக்குன்னு தனியாக மந்திரங்கள் இருக்கு. ஒரு சித்தர்களுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்கு ஐயா. ஆனா அது ஒரு அமைதியான சூழ்நிலையில அதுக்குன்னு ஒரு நேரமும் இருக்குங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி அதுக்கு ஒரு நேரமும் இருக்கு. அதை பொதுவா கட்சி ஐயா கேக்குதுங்களா ஐயா? கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. கேக்குதுயா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? அதாங்க ஐயா, இப்ப என்னுடைய நண்பர்களும் அதை பத்தி ஒரு சித்தர் தேடல் இருக்கும்போது அவங்க வந்து காலையில 3 மணிக்கு போல எந்திரிச்சு ஒரு சித்தர்களுக்கு உண்டான மந்திரங்களும் ஒருத்தவங்களும் சொல்லி அதுல பலன் கிடைச்சதும் அதனால பயன் பெற்றதும். ஆனா வந்து நோக்கம் வந்து ரொம்ப பொதுநல நோக்கமா இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடந்ததும், கொஞ்சம் அவங்களுக்குன்னு நடக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, இல்ல அவங்க நினைச்சது சாதிக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரி, கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு நடக்காம இருந்திருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி அனுபவங்கள் இருக்கு ஐயா. அதனால நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கமா ஒரு பொது நோக்கமா இருக்கும்போது ஒரு 2-3 பேருக்கு நான் வந்து நேரடியா கண் கூட நிறைய விஷயங்கள் நடக்கிறதையும் பார்த்துருக்கேங்க ஐயா. நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கேங்க. இதே மாதிரி பயணத்துல இருக்கிறவங்களும் இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா ரொம்ப பேர் சொன்னது வந்து பகல் டைம் வந்து அந்த காலையில அதிகாலைக்கு முன்னாடி இருக்கிற டைம் தாங்க ஐயா, அந்த பிரம்ம முகூர்த்த டைம். இதை வந்து ரொம்ப இதுவா சொல்றாங்க ஐயா. ஏன்னா உடம்பே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு மூச்சு பயிற்சியோ இல்ல ஒரு வாசியிலையோ இல்ல ஒரு மற்ற விஷயத்துல இருக்கும்போது நம்மளுடைய தேடல்கள் இப்போ வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கை கூடாதையும் பார்க்க முடியுது. ஒரு சில பேர் இதே நோக்கத்தோட இல்ல ஒரு
இதே ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஒரு சில பேர் எல்லாம் பார்த்திருக்கேன், எனக்கும் அதுல சொந்த அனுபவங்கள் இருக்குய்யா. 2:30 3 மணிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வருங்கய்யா. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா என்ன வேணாலும் பண்ண முடியும். கம்மி நேரம் தூங்கினா கூட போதும், அதே அளவுக்கு எனர்ஜி லெவலோ ஒரு சுறுசுறுப்போ நிறைய இருந்திருக்குங்க. நிறைய அதுல அனுபவங்கள் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது அதுல பெருமைப்பட்டு அதுல ஒரு சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது போனது அதையும் நிறைய அனுபவப்பட்டிருக்குங்கய்யா. ஆனா கிடைச்சதுன்னா அதை கடந்து போய்கிட்டே இருந்தாதான் உண்மையான நோக்கம் இல்ல உண்மையான நிலையை அடையணும்னா எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணுங்க. அதான் ஏற்கனவே இந்த குழுவுல வந்து இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய அந்த மந்திரங்கள் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. அது அவங்க கூப்பிட்டது, வந்தது, நடந்தது, எவ்வளவு விஷயம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னும் போது அதை நீங்க எப்போ சொல்லணும், அது எப்படி சொல்லணும், அது எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குங்கய்யா. நீங்க கூகுள்ல பார்க்கலாம், இல்லைன்னா பழைய பிரபகர் ஐயாக்கு இதை பத்தி நிறைய இது இருக்கு. ஆனா நாங்க பொதுவா வந்து மந்திரங்களை பத்தி அதிகமா இல்ல ஒரு மந்திரங்கள் எந்திரங்கள் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுனால பொதுவா சித்தர்களை மட்டும் இந்த போற்றி போற்றின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோரக்கருக்கு சொல்ற மந்திரங்களா இருக்கட்டும், என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லி வேண்டுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் முன்ன வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதான் நீங்க அந்த மாதிரி தேடல்ல இருக்கும்போது நீங்க அதை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குங்க. தெரியும் போது அதை கடந்துடணும். அதான் ராமகிருஷ்ணர் ஐயா முன்னாடி சொன்னது கூட நான் இங்க பகிர்ந்திருக்கேன். அதான் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி எல்லாம் கிடைக்கும் போது அதை போய் அவர் ரொம்ப பெருமையா சொல்லும்போது, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு சித்தி கைப்பற்று இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரே வார்த்தையில ராமகிருஷ்ணர் சொன்னது வந்து சாப்பிட்டா மலம் வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஐயா. ஆனா மலம் வர்றதுதான் நம்ம ஆளுங்க வந்து, அதாவது ஒரு சின்ன சின்ன சித்திகள் இல்ல ஒரு சின்ன சின்ன சக்திகள் கிடைக்கும் போது அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்ல அதுல ஒரு பெருமையோ இல்ல ஒரு தப்பான இதுவோ பண்ணிட்டு நானும் அது எனக்கும் சொந்த அனுபவம் உண்டு. ஆனா உண்மையான நோக்கம் எதை நோக்கி போறது அப்படின்றத நம்ம நிறைய பேர் தவற விட்டுருக்காங்க ஐயா. நிறைய பேர் வந்து டிவியேட் ஆயிடுவாங்க இந்த ஒரு சூழ்நிலையில. அது அது வந்து எனக்கு வந்தது வந்து அகங்காரமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பெருமையில ஆரம்பிச்சது, என்ன இது இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம அவ்வளவு சீக்கிரம் சாதிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சு அது உடனே போயிடுங்க ஐயா. ரொம்ப நாள் நிக்காது அது. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அது நம்ம அதை திரும்பி திரும்பி தேடிக்கிட்டு அது பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாசத்துலயே நடந்தது, அதுக்கப்புறம் நீங்க தவற விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனா கூட கை கூடாம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அது மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க ஐயா. நீங்க இந்த சித்தர்கள் வந்து நீங்க ஒரு மனமுருகி கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த நோக்கத்தையும் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா வருவாங்க ஐயா. ஒரு பொதுநல நோக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா அது இன்னமும் கூட கை கூடும். அது மனசளவுல ஒரு சில பேர், அதான் இவரு கண்ணப்ப நாயனாரை பத்தி சொல்லுவாங்க. அவரு மத்தவங்க மாதிரி எதுவுமே பெருசா பண்ணல. அவரு என்ன பண்ணாருன்றது நமக்கு தெரியும். ஈஸியா போய் கடவுளை போய் சேரணும்னா அந்த ஒரு நோக்கமும் அந்த ஒரு வெள்ளந்தியான மனசு அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாமே கிடைக்கப்படுறதுக்கு நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம கத்துக்கிட்டது, நம்ம கேட்டது எல்லாத்தையும் விட்டு வெளியில வரும்போதே அது கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கய்யா. ஏன்னா நமக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷனும் நிறைய தகவல்களும் நிறைய அனுபவங்களும் உள்ள போய் அது நமக்கு ஒன்னொன்னும் நடக்கும்போது ஒரு இதனாலதான் இது நடக்குதோ இல்ல இந்த மாதிரி சொன்னாங்களே அது இதுதானே அது அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும் போது நிறைய டைவர்ஷனும் ஃபோக்கஸ் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. எதையுமே புரியுதுங்க. நினைக்காம அதான் எதையுமே நினைக்காம நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு பண்ணிட்டு நம்ம அதை எந்திரிச்சு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்றதுனா கூட பண்ணலாங்க ஐயா. ஒரு 3 to 5 மட்டும் அப்படியே உட்காந்துட்டு நம்மளால முடியலையா எங்கெங்கெல்லாம் மனசு போகுது அப்படி அப்படியே பார்த்துட்டு கூட எந்திரிச்சா கூட அது கூட ஒரு நல்ல பயிற்சி தாங்க ஐயா. மௌனத்துல இருக்கிறதும் நிறைய பேர் ஐயா எல்லாம் சொல்லுவாரு. முருகானந்த ஐயான்னு ஒருத்தர் வந்து பேசுவாரு. அவரு மௌனத்திலேயே ரொம்ப ஆளுமையா இருப்பாரு. இவர் பிரபாகர் ஐயாவும் நிறைய மௌனத்துல இருந்திருக்காரு. ஆனா மௌனத்துல இருக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க ஐயா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி லாஸ் ஆகுறது நிப்பாட்டிடும். அப்புறம் மனசு எண்ணங்கள் அலைப்பாயறதும் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கூட கொண்டு வரலாங்க ஐயா. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து கூட்டத்துல இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மௌனத்திலயும் இருந்தோம்னா அப்புறம் தனிமைப்படலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே தனிமைப்பட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒதுங்கி போயிடணும், ரொம்ப தூரம் போயிடணும், விலகிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையும் போதும் நமக்கு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான் நம்ம யாருன்னு நம்ம உண்மையான இது என்னன்றதே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப அமைதியான இடத்துலயே தியானம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சத்தத்துல இருக்கும்போது அவங்களால பொறுத்துக்க முடியாமல நிறைய பேர் பார்த்துருக்கேங்க ஐயா. அவங்களுக்கு அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவங்களுடைய சாந்தமான ஒரு குணமோ ஒரு எண்ணமோ கூட நிறைய பேருக்கு போயிடும். அதனாலயே நிறைய பேர் ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு காட்டு பகுதியிலாம் போய் தியானம் பண்ணிட்டு வந்தவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து கூட பட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல என்னென்னமோ பண்ணிட்டு போனதையும் ஆச்சரியமா பார்த்திருக்கேங்க. அந்த மாதிரி பயணங்களும் உண்டு. அதனால ஃபர்ஸ்ட் தன்னை அறிதல் அப்படின்னும் போது அது நமக்கு நம்ம இந்த சோசியல் லைஃப்லயோ இல்ல இந்த ஒரு கூட்டத்திலயோ இல்ல இப்ப இருக்கிற வாழ்வியல் முறையிலயோ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகள் நம்ம நோக்கங்கள் என்னன்ட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி போகும்போது
ஆனா கடைசியில எல்லாமே போய் ஒரு புள்ளியில முடியும்ன்றது உண்மைதாங்க ஐயா. அது கண்டிப்பா பெறணும்னா அவங்களுக்கு ஒரே சுருக்கமா சொல்லணும்னா வந்து நீங்க அதிகாலை 3ல இருந்து 5 அது ஒரு நல்ல நேரங்க ஐயா. அதுக்கப்புறம் சித்தர்களை பத்தி ஒருத்தவங்களும் நீங்க விரும்பி என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமா தனித்தனியா இருக்குங்க ஐயா. இது நீங்க சொல்றதுக்கான மந்திரங்களும் சரி, நீங்க எப்படி அழைக்கிறதுனும் சரி, இல்ல அவங்க கிட்ட மனம் உருகி உங்க வேண்டுதலை வைக்கிறதும் சரி. வேண்டுதல் வந்து ரொம்ப பொதுநல நோக்கமா இருந்தா அது சீக்கிரம் கை கூடுறதையும் கூட பார்க்க முடியுங்க ஐயா. அப்படி கொஞ்சம் தாமதமானாலும் மனசு விட்டுறாம மறுபடியும் அதை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்குதோ இல்லையோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு உண்டான பேஸ் ஒர்க் இல்ல கிரவுண்ட் ஒர்க், அதுதான் நீங்க கேட்கறது அச்சாசலா நடக்காம கூட நிறைய பேருக்கு அது சம்பந்தமா இல்ல ஒரு சின்ன சின்ன டேர்னிங் பாயிண்டோ இல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு கடைசியில அது சால்வ் ஆனதும் நிறைய நடந்திருக்குங்க ஐயா. அதனால மனசு விடாம கண்டிப்பா பண்ணுங்க ஐயா. உங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்க ஐயா. இல்லைனாலும் இன்னும் மத்தவங்களும் நிறைய பேர் அனுபவங்கள் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களும் சொல்லட்டுங்க ஐயா. மத்தவங்களும் பேசிட்டுங்க ஐயா, தொடர்ச்சியா பேசுவோம். புரியுதுங்க, நன்றிங்க. அதாவது என்னுடைய நோக்கம் வந்து பொதுநல நோக்கம்னு சொல்ல முடியாது, சுயநலம்னு சொல்ல முடியாது. அதாவது எந்த வேண்டுதலும் கிடையாது, அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறது எப்படிங்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா, அதை வந்து இது வந்து மருத்துவ தொடர்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட அது ஷேர் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அதாவது இது வந்து சிவாம்பு சிகிச்சை அப்படிங்கிறத பற்றி. இது நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இது அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் காரைக்குடியில் ஒரு 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 70 வயசு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து 30 வருஷமாக அந்த சிவாம்பு சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி பேசலாங்களே. சிவாம்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய யூரின் ஆக்சுவலாக மூத்திரம். இதை பற்றின இதுக்கு முன்னாடி இதை பற்றின யாராவது பேசியிருக்காங்களா ஐயா? இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? ஐயா, தகவலோட உண்மைத்தன்மையை பொறுத்து நீங்கள் பேசலாம். அதே போல் வந்து இது பயன்படுத்துகிறவங்க வந்து அனுபவம் இல்லாதவங்க யாரும் அதை செஞ்சு பார்க்க வேண்டாம். எதுக்காகனா நம்ம அதில் முழு அனுபவம் இருந்து நம்ம அதை சொன்னோன்னா அது சரியாக இருக்கும். நம்ம கேள்விப்பட்டதை நம்ம சொல்ல போயிட்டு அதை யாராவது அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அதனுடைய விளைவுகள் ஏதாவது தவறாக வந்தால் அதை சொன்ன நாம வந்து அதுக்கு பொறுப்பாயிடுற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் புரியுது. அப்போ வேண்டாங்க. அது நான் கேள்விப்பட்ட தகவல் தான். அது அனுபவம்லாம் கிடையாது. அதில் எதுக்காக சொல்றோம்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. பகிர்ந்துக்கிறதுல வந்து தப்புன்னு எதுவுமே கிடையாது. அதை வேற யாராவது ட்ரை பண்ண போயிட்டு அதனால ஏதாவது பின்விளைவுகள் வந்தா அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா. இந்த குழுவில் இதை பத்தி பேசினாங்க, அதை செய்ய போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தவறா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் புரியுது. யோசிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா, தவறா எடுத்துக்கிட்டா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. இல்லைக்கா, அதான் அதுதான் முதல்ல கேட்டுக்கிட்டான். இல்லை, நம்ம சொல்லிடுவோம். நம்ம பேசிட்டு போறது வந்து தகவல் பரிமாற்றமா பண்ணிட்டு போயிடுவோம். இதை யாராவது ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு அவங்க ஏதாவது தவறா செஞ்சுட்டாங்கன்னா, அந்த சோதனை செஞ்சு பார்க்கும்போது தவறா செஞ்சுட்டாங்கன்னா அதனுடைய விளைவுகளுக்கு நம்ம வித்துட்ட மாதிரி ஆயிடுது இல்லையா. அதனால கொஞ்சம் யோசிக்கிறது. அதனால தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மந்திரங்கள் பத்தி கேட்கும்போது இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா அதை செய்ய போகும்போது நம்ம சில சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா நான் சில பேர் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த யக்ஷினிகள் எல்லாம் வந்து வசம் பண்ணி வச்சுக்கிட்டு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்றது விஷயங்கள், அதுக்கான தீர்வுகள், இது எல்லாமே வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயங்களை கூட உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க இதை யாரும் இல்லாத நேரத்துல இதை பண்ணிருக்கீங்க அப்படின்றத கூட சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் கூட வெளியில சொல்லுவாங்க. இப்படி நடந்திருக்கு, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மேம்பக்க அந்த ஜோதிடம் போட்டு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. புரியுதுங்க. உங்களுக்கு அக்யூரேட்டா தெரிஞ்ச விஷயங்களை கூட பேசுவாங்க. மனதை பாதித்த விஷயங்களை பத்தி கூட பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க முன்னாடி. ஆனா அது எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. நான் பார்த்திருக்கேன். அதாவது என்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது நடந்த விஷயங்கள் உண்மை. வார்த்தை பேசாம கூட சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஒருத்தர் இந்த வார்த்தையை சொன்னாங்க, அந்த நேரத்துல நீங்க இதை மறுத்திருக்கிறீங்க, இதை அக்செப்ட் பண்ணிருக்கிறீங்க, இதனுடைய விளைவுகள் இது அப்படின்ற அளவுக்கு கூட பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களால எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது உண்டு. குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா உயிர் விடும்போது அந்த ரூம்குள்ள நான், என் தம்பி, என் அப்பா 3 பேர் தான் இருந்தோம். அந்த கடைசி கொஞ்ச நேரம் நான் வெளியில வந்துட்டு உள்ள போறதுக்குள்ள எங்க அப்பாவுடைய உயிர் பிரிஞ்சுது. அந்த விஷயங்களை கூட டீட்டெயிலா சொன்னாங்க. நீங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தீங்க, ஆனா உயிர் விடுற அந்த கொஞ்ச நேரம் வந்து நீங்க வெளியில போயிட்டு உள்ள வந்தீங்க. இது மாதிரி நுணுக்கமா அந்த ரூமுக்குள்ள நடக்கிற விஷயங்களோட மற்றவங்களால சொல்ல முடியுதுன்னும் போது
இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. விஷயம் என்னமோ இருக்கு, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அதை ஊக்குவிக்க வேண்டாம் அப்படிங்கிறது, ஏன்னா தெரிஞ்சவங்க நேர்முகமா தெரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நேரா போய் கத்துக்கிறது சரியா இருக்கும். நாம குழுல வந்து நம்மளா எதையும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஐயா. மற்றபடி உங்களுடைய வேற கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கலாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லையா, தேங்க்ஸ் ஐயா. அதாவது இது வந்து நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் சின்ன பிள்ளை இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதாவது இந்த மாதிரி குட்டிச்சாத்தானா இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுறது, அதே மாதிரி இங்கேயே கூட கேள்விப்பட்டிருக்கேன், தாய்லாந்தில் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பதுமை இது மாதிரி எதாவது சொல்லுவாங்க ஐயா. அதை பற்றி தேடல் எனக்கு அது விருப்பம் இல்லை அதிலெல்லாம். அதனால் நம்ம பாட்டுக்குமா போகிற வழியில் போவோம்னு நான் விட்டுறது அதில். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கும்போது. நன்றிங்க ஐயா. அதே போல வந்து இந்த நைஜீரியா சைட்ல கூட இந்த மாதிரி பதுமைகள் எல்லாம் செஞ்சு வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த சுனாமின்னு ஒன்று வந்தது ஞாபகம் இருக்குங்களா? அந்த டைம்ல வந்து கடற்கரை ஓரத்துல ஒரு பொம்மை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வேண்டப்பட்டு ஒருத்தர் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்திருந்தாரு, கட்டையால செய்யப்பட்ட பொம்மை. அது ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு போயிருக்கும்போது அது விசித்திரமா இருந்தது அந்த பொம்மை. இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய மரப்பெட்டியில போட்டு வச்சிருந்தேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன், வித்தியாசமா இருந்தது. சரி, இது என்ன ரொம்ப ரேர் கலெக்ஷன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டோ எடுத்து சர்ச் பண்ணி பார்த்ததுல நைஜீரியா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு இருந்தது. அங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, ஒரு நபர் இறந்துட்டா அவர் ஆணா இருந்தா ஒரு ஆண் பொம்மையோ, பெண்ணா இருந்தா பெண் பொம்மையோ செஞ்சு அந்த இறந்தவங்களுடைய ஆன்மாவை அந்த பொம்மைக்குள்ள இறக்கி அவங்களோட சேர்த்து வச்சு இது பண்ணிடுவாங்க. அப்பப்போ போயிட்டு அந்த எங்க அந்த பொம்மையை சேர்த்து இது பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல இது சில சடங்குகள் செய்வாங்க போல இருக்கு. அது அந்த நாட்டோட வழக்கம். அது எப்படியோ வந்து மற்றவங்க கைக்கு அந்த பொம்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரேர் பீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இறந்து போன மம்மியே விட மாட்டேங்கிறாங்க, பதப்படுத்தின உடனே ஒரு கட்டையில ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருந்தா அது ரேர் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பணம் கொடுத்து வாங்குறது, அதை எடுத்துட்டு போயிட்டு ஷோகேஸ்ல வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இது வந்து ஒரு சுனாமி டைம்ல ஒருத்தர் கையில கிடைச்சு அவர் இது வித்தியாசமா இருக்குன்னு வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதை எடுத்து சரி அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அதனுடைய தாக்கமா என்னன்னு தெரியல, என் லைஃப்லயும் சில தேவையில்லாத சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அது இது பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு வித்தியாசமா தான் இருக்கு இதெல்லாம். சரிங்க ஐயா. ஐயா குணா ஐயா, நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். கீழே இருக்கிற நண்பர்கள் யாராவது மேல வந்து பேசுறது அவங்களும் தொடரலாம். ஐயா, வேற யாராவது ஏதாவது கேள்விகளோ இல்ல சந்தேகங்களோ இல்ல தகவலோ இல்ல அனுபவங்களோ இருந்தா பகிர்ந்துக்கோங்க ஐயா. இல்லைன்னா தொடர்ச்சியா பேசுங்க ஐயா. அதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அனுபவமோ இல்ல ஒரு நம்ம கேள்விப்பட்டதோ சொல்லும்போது அது சில தப்பான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் பிராணாயாமா தப்பா பண்ணி இறந்தவங்க எல்லாம் கேள்விப்படும்போது முன்ன எனக்கு அதை பண்றதுக்கே ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் இதுவா யோசனையா இருந்ததுங்க ஐயா. அதுலயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல பயிற்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகும்போது அதுல ஐயா குணா ஐயா, வாய்ஸ் சரியா கேட்கல. கேக்குதுங்களா ஐயா? ஐயா சரியா கேட்கலங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்போ ஓகேங்க ஐயா. அதான் அந்த பிராணாயாமா தப்பா பண்ணதுலயே அது எக்ஸ்ட்ரீமா போய் இறந்தவங்க எல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு யாராவது குருமார்கள்கிட்டயோ இல்ல ஒரு கிளாஸ்லயோ போய் எடுத்துக்குவாங்க. அது ஒரு சின்ன ஒரு அண்ணலும் விழவும் அந்த அந்த மாதிரி பயிற்சி கூட கொஞ்சம் யோசனையா இருந்துகிட்டு இருந்தீங்க ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நிறைய இதுக்குள்ள ஆனா இதை பத்தின தேடல் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க ஐயா. இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி எளிமையா இல்ல சீக்கிரமா இந்த தங்கம் செய்யறது அது இதுன்ட்டு ஒரு பொருள் பொருள் நோக்கி அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண காரணம் எதுக்கோசரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆனா அவங்க அதை எதுவுமே பயன்படுத்தல. அதை வச்சு அவங்க செல்வா கையில ஒரு அரண்மனையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜீவ சமாதி இருக்கு, ஒரு குகை இருக்கு, அதான் அவங்க விட்டுட்டு போனது. அதுவும் நம்ம தேடி காட்டுல எல்லாம் போய் பார்க்கறதுக்குள்ள நமக்கு சிரமமா இருக்கு. நான் மிகப்பெரிய ராஜாக்கள் அவங்க கட்டின கோயில் இல்ல அவங்களுடைய அரண்மனைகள் வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற, சித்தர்களுடைய வாழ்க்கை முறை வேற. ஆனா சித்தர்கள் வந்து இன்னைக்கும் சித்த மருத்துவம் இல்ல ஒரு ஒரு மிளகுனா ஒரு கடுகுனா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஒரு குப்பைமேனி கீரையா இருக்கட்டும், ஒரு வல்லார கீரையா இருக்கட்டும், ஒரு பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி எதுவா வேணாலும் இருக்கட்டும், சித்தர்கள் வந்து எவ்வளவு தூரம் அதை பத்தி படிச்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவமும் வாழ்வியலுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவமும் அவங்க பேசின விஷயங்களும் எல்லாமே சுத்தி சுத்தி வாசி மூச்சுல வந்து நின்னா கூட
அதுக்கு அவங்க எடுத்துட்டு போனதும், அவங்க வந்து அதுக்கு உடம்ப தயார்படுத்துற விதமும் அவங்க சொல்லியிருக்கிறதும் சரி, அவங்களுடைய பாடல்களும் சரி, நிறைய ஒரு திருமூலர்னுடைய பாடல்கள்லாம் எடுத்து அதெல்லாம் படிச்சது பார்க்கும்போதெல்லாம், அதுவும் இப்போ நிறைய பேர் வந்து அத பத்தின தேடல்கள் ஆரம்பிச்சுட்டதுனால, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமிப்பாவும், ஆச்சரியமாவும் இருக்கு. இது இது மேல ரொம்ப ஈடுபாடு அதிகமாயிட்டு, ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்கய்யா. அவங்க ஒரு தன்னலமற்ற ஒரு விஷயமாவும் சரி, ஒரு பொதுநலமாவும் சரி, இப்ப இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கணிச்சதும் சரி, நீங்க சொன்ன மாரி இந்த ஜோதிடம், ஜாதகம் இது மேலலாம் எனக்கு ஒரு சில நம்பிக்கை வந்ததுக்கு காரணம், நாடி ஜோதிடம் அது இதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டு, அது மேல பெரிய நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது, அகத்தியர் எழுதுனதும் சரி, காக்கபுஜன்ரு எழுதுனதும் சரி, அத கரெக்ட்டா டீகோட் பண்ணி படிக்க முடிஞ்சதுன்னா, மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கலாம், கொண்டு வரலாம். ஆனா இந்த பரிகாரம்னு சொல்றதே வந்து நம்ம நடக்க போறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உண்டான அந்த பாவத்த கழிக்கிறதான ஒழிய, நம்ம எதுவுமே திருத்திக்க முடியாது. நம்மள எதுவுமே கரெக்ட் பண்ணிக்கிறதோ, இல்ல தப்பிக்கவோ முடியாது. அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. அது நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுக்கான தப்புக்கான பிராயச்சித்தம் பண்றது தான் இந்த பரிகாரம் பண்றது அப்படின்லாம் ஒரு சில பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதிலிருந்து முழுக்க தப்பிக்கிறது இல்லாம, அதுக்கு நம்ம மனம் வருந்தி, அது நம்ம திருந்தி, அத நம்ம பண்ணும்போது, அதனுடைய வீரியம் வேணா கம்மியாகுமே ஒழிய, நடக்காம இருக்காது அப்படின்ற மாரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த ஜாதகம், ஜோதிடம் இத வந்து ரொம்ப தீவிரமா படிச்சு, அத வந்து நல்லா கத்துக்கிட்டு, ரொம்ப முறைப்படி செய்றவங்க இன்னும் சில பேர் இருக்காங்க. அத பத்தின ஆராய்ச்சி பண்றவங்களும் இப்போ இந்த இளைய சமுதாயத்துல நம்ம குழுவுலயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 பேர் இருக்குங்கல்ல ஐயா, பிரபாகர் ஐயா. 2, 3 பேர் பேசியிருக்காங்க. இத பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கவங்க. ஐயா அவங்க இன்னைக்கு யாரும் பேசும்போதும் குழுக்கு வரல. இன்னைக்கு குழுல வந்து யாரும் வந்து கலந்துக்கலாங்க சம்பந்தப்பட்ட. முன்னாடி ஆராய்ச்சி பண்றவங்களும் 2, 3 பேரு பேசியிருக்காங்க ஐயா. இத ஆமாங்க பத்தின ஐயா. ஜாதகம், ஆமா ஜோதிடம் ஆமா பத்தி. ஆமா. அதான் அதெல்லாம் கேட்கும்போதும் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து ஒண்ணொண்ணுத்துக்கும் பின்னாடி இருக்கிற காரணங்கள், அதுக்கு போம்போது எல்லாமே நம்ம பக்தி மார்க்கத்திலேயே நின்னதுக்கு ஒரு காரணம் வந்து என்னுடைய தேடல்ல பார்க்கும்போது, பக்தி மார்க்கத்துல இவ்வளவு தூரம் எப்படி ஆட்படுத்தப்பட்டு அதுக்கு அடுத்த லெவல்ல போகாம, அதுக்கு அடுத்த லெவல்னு நான் பக்தி மார்க்கத்த தப்பா சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் இதுதான் எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதுக்கு மிகப்பெரிய ஒரு டைம் வந்து ஃபுல்லுமே இதுக்கோசரமே நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கான காரணம் வந்து பாடல்களும், இசையும் அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள்லாம் தோண்ட தோண்ட கிடைக்கும்போது, இசை வந்து அவ்வளோ தூரம் கட்டி போட்டுருச்சுங்கய்யா. ஒரு பாடல்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன பத்தின பாடல்கள் இப்ப நம்ம எஸ்பிபி ஐயா பாடுனதும் சரி, இல்ல ஜேசுதாஸ் ஐயா ஐயப்பன பத்தின பாடல்களும் சரி, இந்த இசை, இந்த பாடல்கள், அப்புறம் அவங்க எழுதின பாட்டு ஒண்ணொண்ணும், அது எல்லாமே வந்து வாழ்நாள்ல வந்து பாதி நேரத்தையே அவங்களுக்கு கட்டி போட்டு, அடுத்த லெவலுக்கு போகாம கூட அடுத்த லெவல்ன்னு சொல்றத விட, இதுலயே அவங்க லயிச்சு போயி, அவங்க இதுலயே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சு, சந்தோஷமா இருந்தத ரொம்பவே பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்ப வருஷம் தேடல்ல போகும்போது எனக்கு காரணமா பட்டதும் சரி, ஒரு நியாயமான காரணம். ஏன் அடுத்தடுத்து பக்தி மார்க்கம் இப்போ ஒரு கோயில் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி இதுதான் காரணம். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதான். இப்போ ஒரு பூ வந்து காஞ்சு போச்சுன்னா, அது நெகட்டிவ் எனர்ஜிய இழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால பூவ எடுத்துட்டு போய் கொட்டிருவாங்க. மறுபடியும் புதுசா பூ பறிச்சுட்டு வந்து வைப்பாங்க. பூல என்னென்ன மாரி சயின்ஸ் விஷயம் இருக்கு பின்னாடி, அத ஏன் கொண்டு போய் வச்சாங்க? அப்படின்லாம் பார்க்கும்போது, அது அது பத்தின தேடல்லாம் ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது. ஃபினிஷிங்ன்னு சொல்ல முடியாது. பாதி தூரம் வந்துட்டு நான் அதுக்கு மேல என்னால பெருசா கடந்து போ முடியல. ஆனா எனக்கு கிடைச்ச இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இசையும், பாடல்களும் ரொம்ப நேரத்தையும் ரொம்ப அவங்க வாழ்க்கை இது போதும். அந்த ஒரு திருப்தியும் சரி, அது போதும்னும் சரி, அதிலேயே லயிச்சு போனதும் சரி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. அதுல மாற்று கருத்து இருந்தா யாரா இருந்தாலும் சொல்லலாம். அத ஏத்துக்கிறேங்கய்யா. இன்னும் இத பத்தி மேல தகவல் இருந்தாலும் பேசலாங்கய்யா. மத்தவங்க யாராவது பேசட்டும். அப்படி பேசலைன்னா தொடர்ச்சியா பேசலாங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. நாராயணன் ஐயா, உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். மேல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. இன்னைக்கு குழுல வந்து கிருஷ்ணானந்த அண்ணனும் இல்லை. அதனால மேல வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டா அதையொட்டி நம்ம பேசிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். வணக்கம் பிரபா. வணக்கம் கூட ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. அண்ணன் இன்னைக்கு பிஸியா இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குன்றதுனால அவரால் நீண்ட நேரம் பயணிக்க முடியல கிருஷ்ணானந்த அண்ணனால. அதனால ஓகே ஓகே ஓகே. நம்ம பேசிட்டு இருக்கலான்ட்டு உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நான் வந்து என்னை பற்றி சொல்லணும்னாக்க இப்போதான் அந்த அதாவது என்ட்ரி லெவலில் தான் இருக்கேன். இன்னும் முழுமையாலாம் எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் ஒரு சில ஐயா விஷயங்கள். நாமளும் அப்படித்தான்.
நம்மளும் அப்படிதாங்க ஐயா இருக்கோம். நம்மளும் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கோம். ஏன்னா நம்மளும் இன்னும் முழுசா எதுவும் ரீச் பண்ணிடல. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது அது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சமீபத்துல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சைவ சித்தாந்தத்தை பத்தி தான் கொஞ்சம் அந்த ஒரு யூடியூப்ல தான் அது கூட இந்த உண்மை விளக்கம்ன்ட்டு ஒரு ஐயா ஒருத்தவங்க பேராசிரியர் லயோலா காலேஜ்ல படி பேராசிரியரா இருந்திருக்காரு. அவருடைய விளக்க ஒரு மாதிரி சொல்லுவாரு. ஸோ அது போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஐயா சொல்றாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம போனோம்னாக்கா பயங்கர ஒரு ஆர்வமா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குதான்ற மாதிரி இருக்கு ஐயா. ஸோ அது உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைச்சதுனாக்கா அது கொஞ்சம் போய் பாருங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. சைவ சித்தாந்தத்தை பத்தி அது எப்படி நம்ம முன்னோர்கள். ஐயா தொடர்ந்து பேசுங்க ஐயா. உங்களுடைய நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கூட குழுவில் அப்படி பகிர்ந்துக்குங்க. அதுதான் அதுதான் அதுல ஒண்ணுன்னா அவர் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓம், இந்த நமச்சிவாய எப்படி சொல்லணும், அது எதை சொல்லணும், சிவாய நமக, ஸோ எது எந்த டைம்ல சொல்லணும், எப்போ, அது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு அதை எப்படி நம்ம அப்பர் சுந்தர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அந்த மந்திரத்தை பத்தி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாருங்க இல்லையா மந்திரத்தை பத்தி. ஸோ அந்த ஆமாங்க ஆமாங்க. பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, நம சிவாய. ஸோ அது எப்படி சொல்லணும், எதுக்கு சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஐயா. ஸோ ரொம்பவே ஒரு ஆர்வமும் அது இவ்வளவு விஷயங்கள் அது உள்ளடக்கண்டா. ஓம்ன்ற பிரணவத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஆக்கல், காத்தல், அழித்தல், அதுக்கப்புறம் மறைத்தல், அப்புறம் அருளல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் 3 தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆத்தல், காத்தல், அழித்தல்ன்ற மாதிரி விஷயங்கள். பட் அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்குன்றாங்க ஐயா. அதுதான் மறைத்தல், மகேஸ்வரன்றாரு. அதுக்கப்புறம் அருளல், அதுதான் சதாசிவம் நிலைன்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது இப்போ நான் கத்துட்டு இருக்கேன் ஐயா. அதுதான் இப்போதைக்கு என்னால இங்க பகிர முடியுது. இன்னும் வரும் காலங்களில் நான் என்ன தயார்படுத்திட்டு இருக்கேன் ஐயா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொது இடத்துல எப்படி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா வந்து ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. சைவம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கு. சைவ சமயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது பசு, பதி, பாசம் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லுவாங்க. பசு அப்படிங்கிறது வந்து உயிரையும், பதி அப்படிங்கிறது வந்து இறைவனையும், பாசம் அப்படிங்கிறது வந்து இரண்டுக்குமான பந்தத்தையும், அதாவது இந்த உலக வாழ்வியல் மீதான அந்த பந்தத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த உயிர்களும் இந்த உலகியல் இச்சைகளும் வந்து அனாதி காலம் தொட்டே இருக்கு. அதுக்கு வந்து ஒரு தோற்றமே இல்லை. ஆதியிலிருந்தே அந்த பிரபஞ்ச பொருள்கள் மீதான அந்த பற்றுதல், ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் வந்து உயிர்கள் வந்து பிறப்பெடுக்குது. இது வந்து இறைவன், அதாவது பதியை சேர்றது தான் வந்து முக்தி, மோட்சம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. சைவ சமயம் வந்து இதை மிக விரிவா இதை பத்தி பேசுது. இதுல வந்து சைவத்துல வந்து சிவம் வந்து முழுமுதற் கடவுளா இருக்காரு. இப்படி சிவம் வந்து இந்த சிவத்தன்மைங்கிறது வந்து மிக உயர்ந்த இதுல இருக்கிறதுனால நம்ம இதுல கூட பார்த்திருப்போம். பசுபதி அப்படிங்கிற ஒரு இது கூட கேள்விப்பட்டிருப்போம். அதே போல நம்ம சிவலிங்கம் முன்னாடியும் வந்து ஒரு நந்தி வச்சிருப்பாங்க. சிவனை வந்து இறைவனாகவும், ஒரு நந்தியை வந்து ஆப்போசிட்ல வச்சுட்டு நந்தி வந்து சிவனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நந்தி வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பசுபதி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்கு. ஆனா பசுக்கு பதிலாக இங்க வச்சிருக்கிறது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா காளையை வச்சிருப்பாங்க. அதாவது நந்தி எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய உடலை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைவ நூல்கள் குறிப்பிடுது. சிவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உயிரை குறிப்பிடுறதா இருக்கு. இந்த உடல் மீதான பற்று வந்து உயிர் வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து இந்த உலக வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி குறிப்பிட்டு பேசுறாங்க ஐயா. ஐயா குணா ஐயா, இதை பத்தி உங்களுக்கு சைவ சமயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஐயா இதுல தேடல்கள் வந்து எனக்கு சைவத்துல தான் வந்து சித்தர்கள் வந்து எல்லாருமே சிவனை பத்தி பாடினதும் சிவன் நோக்கி போனதும் அதுலதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்ததுங்க ஐயா, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு.
அந்த திருப்பதியில இருக்கிற கொங்கணர் சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்ப ஐயா சொன்னது வந்து யூடியூப் சேனலாங்க ஐயா? நாராயண் ஐயா சொன்னது எந்த பேராசிரியர் பேரு என்ன சொன்ன? ஆமாங்க ஐயா, நம்ம பேராசிரியர் வந்து அவர் பேரு நான் சொல்றேன். அவர் பேரு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஞானசம்பந்தரோட இயற்பெயர் தான் கொண்டவர். அவர் லயோலா காலேஜ்ல ஒரு 30 வருஷமா பேராசிரியர். இதே இந்த இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாப்பல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சைவ சித்தாந்தத்துக்கு தனி ஒரு இதுவே இருக்கு ஐயா. இப்போ நம்ம வந்து ஒரு குரூப் பிஏ இருக்கு, பிஎஸ்சி இருக்கு மாதிரி சைவ சித்தாந்தத்துக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முதலா. ஸோ அதுல ஐயா தான் வந்து விரிவுரையாளரா பேராசிரியரா இருக்கிறாரு. அவருடைய சொற்பொழிவு எல்லாம் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் ஐயா அந்த மாதிரி, அதாவது என்னுடைய வாழ்க்கையில முதல் தடவையான அந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது இப்படிலாம் கூட இருக்கு, இப்படிலாம், அதாவது எல்லாத்தையும் ஒரு உண்மை வெளிப்படைத்தன்மையா ஐயா ஒண்ணு ஒண்ணா சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு விஷயங்கள் கொண்டவை நமக்கு தெரியாம போயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஞானசம்பந்தருங்களா ஐயா? மன்னிக்கணுங்க, அவர் பேர் என்னங்கய்யா? அவர் ஞானசம்பந்தர் இயற்பெயர் மாதிரி ஒண்ணு சொன்னாருங்க ஐயா. பேரு நான் சொல்றேங்க ஐயா உங்களுக்கு. சரிங்கய்யா. நல்ல அற்புதமான ஒரு விளக்க உரை ஐயா. அவரை அதான் முன்னாடி கேட்டிருக்கேன்னு தெரியலங்கய்யா. ஆனா நம்ம பிரபாகரன் ஐயா சொன்ன மாதிரி முதல்ல இந்த பதிப்பசு பாசத்துல ஆரம்பிச்சு அந்த நம்ம நம சிவாய அந்த மந்திரம் முதற்கொண்டு மந்திர அதை எப்படி சொல்லணும், எப்பப்போ சொல்லணும்ன்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் ஐயா வெளிப்படையா சொல்றாங்க. அருண் பிரகாஷ் ஐயா கூட ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அருண் பிரகாஷ் ஐயா பேசும்போது கூட ஒரு மந்திரம் எப்படி எந்தெந்த மாதிரி சூழ்நிலைக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா ஐயா சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓம் நமச்சிவாய இது வந்துட்டு நம்ம எப்ப வேணா சொல்லலாம். ஆனா பட் பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா சிவாய நமக்கு மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம அருளல் ஸ்டேஜுக்கு போறோம், திருவடி சேர்றோம், அந்த மாதிரியான காலகட்டத்துல சிவாய சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நம்ம அப்பர் சுந்தர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் அவங்க எழுதின புத்தகத்தை வச்சு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்றத முதற்கொண்டு அதை வச்சு நல்ல புரிய வச்சு ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஐயா. அதை நம்ம எல்லாரும் கேட்கணும் வாழ்க்கையில. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அவரு நீங்க சொல்றவர் வந்து முன்னாடி நான் கேட்டிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியலீங்க அவர் பேசுனது எதுன்ட்டு. ஆனா இது சம்பந்தமான தேடல் இருக்கும்போது இப்ப ஐயா சொன்ன மாதிரி நந்தி அது வந்து அந்த மூச்சு காற்று நம்ம இடையில வந்து நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில ஏன் போகக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய பேர் விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அந்த மூச்சு இது போறதும் சரி, அது வர்றதும் சரி, அந்த பிரதோஷத்துக்கு உண்டான நேர குறிப்புகளும் சரி, அந்த நேரத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்படிதான் என்னுடைய முதல் வந்து நான் விரதம் இருக்கிறதுக்கு எல்லாமே பயிற்சி பண்ணும்போதும் சரி, அந்த முயற்சி எல்லாமே கண்டினியூ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரதோஷத்துல இருந்தாங்க ஆரம்பிச்சது. அந்த 4 to 6:30 அது சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும், அப்புறம் அதே மாதிரி பகல் டைம்ல எந்தெந்த டைமுக்கு சாப்பிடாம இருக்கணும், சிவனுக்கு உண்டான பூஜைகள் என்ன, அதை வந்து எப்படி பண்றது, அதுக்கு பின்புலத்தில் இருக்கிற சயின்ஸ் என்ன, அதுன்னு ஒன்னொன்னா தேடிக்கிட்டே போகும்போது ரொம்ப யதார்த்தமாவும் எனக்கு வந்து எதுல ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டுச்சுன்னா, அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஆபரணங்களோ இல்ல ஒரு பெரிய பூஜை புனஸ்காரங்களோ பெரிய லெவல்ல இருக்காது. ரொம்ப எளிமையா இருக்கும், எளிமையா எல்லாராலையும் கும்பிடக்கூடியது அப்படின்ற மாதிரி சைவத்துக்குள்ள போகும்போது எல்லாருமே அதை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்கய்யா. ஏன்னா மத்த கடவுள் எல்லாமே ஒரு இது பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு நிறைய ஆபரணங்கள், நிறைய பூஜைகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்போது சிவனுக்கு வந்து கும்பிடணும்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அது 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 ஒரு மறுபடியும் ஒரு இதுக்குள்ள போயிடக்கூடாது, ஒரு வட்டத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுனால அதை பத்தி இன்னும் மேல டிஸ்கஸ் பண்ண விரும்பலைங்கய்யா. நான் இங்க பசுபதீஸ்வரர் கோயில் இங்க கரூர்ல இருக்குங்கய்யா. அதுக்கு அடிக்கடி போற பழக்கம் உண்டு. இங்க வந்து கரூரார் சித்தர் ஜீவசமாதி இருக்கு. அங்க போறது அதுக்கு வந்து எனக்கு அவர் ஐயா வந்து எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் பிடிச்சது. நான் இங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருந்திருக்கேன். எல்லாமே தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்கெங்கயோ ஏதோ சித்தர் சமாதி, ஜீவபீடம் எல்லாமே போயிருக்கேன். இங்க நெரூர்னு ஒண்ணு சதாசிவ பிரம்மேந்திரால்னு ஒருத்தர் இருக்காரு. அங்க வந்து காசி விஸ்வநாதர் இது ஒண்ணு இருக்கு. அங்க போறதுக்கும் சரி, கரூரார் ஜீவசமாதி இங்க கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போறதுக்கும் சரி, 18 சித்தர்கள்ல எவ்வளவு பேருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் இங்க லோக்கல்ல இருக்கிறவரை என்னால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அந்த பசுபதீஸ்வரருக்கு அந்த பசு வந்து எனக்கு வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் வந்து அதை பத்தின கொஞ்சம் ஆராய்ச்சி இருக்கும்போது பால் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படின்னும் போது நெய் வந்து மருந்தா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆயுர்வேதத்திலையும் சரி, வெண்ணெய், மற்ற நெய் இதெல்லாமே வந்து மருந்தா பயன்படுத்தப்படும் போது பாலை ஏன் தவிர்த்தாங்க? ஆனா மோர் குடிச்சிக்கிட்டு இருந்ததா இருக்கு, தயிர் சாப்பிட்டதா இருக்கு, பாலை வந்து அதிகப்படியா பயன்படுத்தினது இல்லை அப்படின்ற ஒரு தேடலுக்குள்ள போகும்போது, ஆனா சிவனுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பசு வந்து
அதே வந்து பால் சுரந்து அபிஷேகம் பண்ண மாதிரியும் நிறைய அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாம் பண்றது. அதை பத்தின ஆராய்ச்சி எல்லாம் போகும்போது அதை பத்தின வேற யாராவது தேடல் இருக்கா, யாராவது இதை பத்தி பேசியிருக்காங்களா அப்படி இப்படின்னு தேடும்போது ஒரு சில பேராசிரியர்கள் அதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் வந்து இது வந்து அந்த காலத்துல இருந்த பால் வேற, இப்ப இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பால், இப்ப இந்த பிளாஸ்டிக், இந்த பேப்பர், போஸ்டர் எல்லாம் சாப்பிடுறது அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. இப்ப நீங்க கோதானம் இல்ல இந்த கோயில் இருக்கிற இந்த பசுக்களுக்கு எல்லாம் நம்ம பண்றதை வச்சு பாத்தீங்கன்னாலும் சரி, அது கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருந்தது. அப்புறம் சிவனுக்கும் எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு படுத்திக்கிட்டாங்க ஐயா. ஒரு சிவன் கோயில்ல ஒரு விஷ்ணு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கிருஷ்ணர் கோயில்ல ஒரு சிவன் இதை பத்தி இருக்கிறதும் சரி, எல்லாமே ஒரு ஒரு பிரிவினை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நிறைய ஒரு போராட்டங்களும் நடந்திருக்கு. ஒரு ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு இடத்துக்காவது நம்ம போய் கும்பிடுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு 9 இடத்துக்கு போய் இல்ல 10 இடத்துக்கு நிறைய சாமிகளை கொண்டு வந்து வைப்பாங்க. பிரதானமா மூலவர் ஒருத்தர் இருந்தா கூட உற்சவர், மூலவர் எல்லாம் சொல்ற எல்லாத்துக்கும் பின்னிய விஷயங்கள் இருக்கும்போது அது கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க ஐயா இருந்தது. மத்தவங்களும் ஐயா glitch ஆகுதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. நான் இப்போ வேணா ஆமாங்க. முடிஞ்ச வெளியில போயிட்டு வேணா வரேங்க ஐயா. நான் மத்தவங்க யாரும் பேசட்டுங்க ஐயா, இல்லைங்க நான் இல்லைங்க, மறுபடியும் நீங்க தொடர்ந்து வெளியில போயிட்டு இருக்கலாங்க. வரேன். தொடர்ந்து குழுல அப்படியே தொடர்ந்து பயணிச்சிட்டு இருங்க. நான் பேசுறது சரியா கேக்குதுங்களா ஐயா? நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. சரிங்கய்யா. இப்போ நம்ம ஐயா குறிப்பிட்டது போல சித்தர்கள் வந்து பெரும்பாலும் சைவத்தை சார்ந்தே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். அதே போல சைவத்துல மட்டும் இல்லை, பிற சமயங்கள்லயும் வந்து சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. இங்க சைவம் சார்ந்து இருக்கிற போது வந்து சித்தர் அப்படின்ற பெயர் இருக்கிற மாதிரி மற்ற இதுல வந்து பெயர்கள் வெவ்வேறு இருந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது இறுதியா வந்து நம்ம இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அந்த இயற்றப்பட்ட காலத்துல எல்லாம் பார்த்தா விஷ்ணு சித்தர் அப்படின்ற பெயர் கூட ஒரு சில இடத்துங்கள்ல வந்து நமக்கு காண கிடைக்குது. சித்தர் அப்படிங்கிறது வந்து அறிவு நிலையில மேம்பட்டவங்களை வந்து சித்தர் அப்படின்னு குறிச்சிருக்காங்க அப்படின்னு சில இடத்துல பார்க்குறோம். அறிவர் அப்படிங்கிற பெயரையும் வந்து சித்தர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட தன்மையில சித்தி அடைஞ்சவங்களையும் சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சைவத்தை பத்தி நிறைய பேசுறதுக்கு இருக்கும்போது இதே இந்தியால வைணவம்னு ஒரு சமயம் இருந்தது இல்லையா? அதுல வந்து அதனுடைய கருத்துக்களை பெரும்பாலும் யாரும் பேசுறது இல்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 2 தகவலை சொன்னேன் வைணவத்தை பத்தி. இன்னைக்கு இன்னொரு தகவலையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வைணவம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய துவக்கம் எங்கிருந்து வருது, இதனுடைய ஆதி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா மேய்ச்சல் சமூகம் அப்படிங்கிற அந்த கூட்டம் தான் வந்து ஆரம்பத்துல இதை பயன்படுத்தியிருக்காங்க. மேய்ச்சல் சமூகத்துல இருக்கிறவங்க வந்து இந்த வைணவம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல வைணவத்துக்கு பேர் வந்து சாத்வதம் அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு. சாத்வதம் அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு. அந்த பேர்ல இருக்கும்போது அவங்க வழிபட்ட ஆதிகால இறைவன் யார் அப்படின்னா வாசுதேவன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வணங்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாசி யோகம் சொல்றோம் இல்லைங்களா? இதனுடைய பேஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னா வைணவம்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க இதை தொடர்ந்து வரும்போது இதை நீங்க ஈஸியா கணிச்சிடலாம். வாசுதேவன் அப்படிங்கிறவர் தான் வந்து வைணவத்துடைய முழு முதற் கடவுள். இதை வந்து நீங்க திருப்பதியில போனா கூட மலையப்ப சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்கும். அவர் தான் வந்து வாசுதேவன். இவர் வந்து இவருடைய ஸ்டோரி பார்த்தோம்னா இவர் தான் ஆதி மூலம் அப்படின்ற பேர்ல இருப்பாரு வாசுதேவன். இவருக்கு இந்த வாசுதேவன் வந்து இவரை படைச்சதா சொல்லியிருக்கோம். சங்கர்ஷணன் அப்படின்றவரை வந்து வாசுதேவன் படைத்ததா அந்த சாத்வத மரபு சொல்லும். சங்கர்ஷணன் வந்து அனிருத்தனை படைக்கிறாரு. அதாவது வாசுதேவன் கிட்ட இருந்து சங்கர்ஷணன் வந்து அனிருத்தனை படைக்கிறாரு. அனிருத்தன் வந்து பிரத்யும்னன் அப்படின்றவரை படைக்கிறாரு. பிரத்யும்னன் வந்து பிரம்மாவை படைக்கிறாரு. சரி, பிரத்யும்னன் வந்து விஷ்ணுவை படைக்கிறாரு. விஷ்ணு வந்து பிரம்மாவை படைக்கிறாரு. பிரம்மா வந்து சிவனை படைக்கிறாரு. சிவன் வந்து அதுக்கப்புறம் வந்து ருத்ர அவதாரங்கள் இது போல விஷயங்கள் எல்லாம் வந்து பிரம்மா ஒவ்வொன்றா படைச்சிட்டு வர்றாரு. இந்த பிரபஞ்ச துவக்கம் வந்து பிரம்மா தான் வந்து ஆரம்பிச்சு வச்சுதான் இருக்கும். முதல்ல சிவனையும், அடுத்து வந்து தேவர்கள்
இது போல ருத்ரர்கள், பைரவர்கள், இது போல விஷயங்கள் எல்லாம் பிரம்மா வந்து அதுக்கடுத்து ஒவ்வொன்றா படைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாவர வர்க்கம் இந்த மாதிரி படைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்வத மரபு சொல்லுது. சைவம்ல வர கதை களம் வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க சாத்வதம் அதாவது வைணவம் சொல்ற பேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சில இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து சதாசிவம், சதாசிவத்துல இருந்து தான் வந்து சிவம் வரைக்கும் வருது அப்படின்றது, எல்லாத்துக்கும் வந்து பேஸ் வந்து சைவம், சிவன் தான் வந்து எல்லாத்துக்கும் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைவம் சொல்லுவோம். ஆனா இங்க சாத்வதம் அப்படின்னு போயிட்டோம்னா, அதாவது வைணவம் அப்படின்னு வந்துட்டோம்னா, இங்க வைணவம்ல சொல்லப்படுற கதை ஆதி மூலம் அப்படின்னு சொன்னாவே அவர் வாசுதேவன். அவர்தான் வாசுதேவன் வந்து வாசுதேவனால படைக்கப்பட்ட சங்கர்ஷன் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, சங்கர்ஷன் பேர் வந்து பலராமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சது பலராமன்ற பேர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது சங்கர்ஷணன். எல்லாருக்கும் வந்து பரவலா தெரிஞ்ச பேர் கிருஷ்ணன். அவருக்கு இன்னொரு பேர் வந்து வாசுதேவன். இது வந்து ஆதி நிலையில இருக்கிறது. இந்த ஆதி நிலையில இருந்த கிருஷ்ணன், அவருடைய படைப்பான சங்கர்ஷன், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த உலக படைப்பெல்லாம் தோன்றி மனிதர்கள் எல்லாம் வாழும்போது துவாபர யுகத்துல வந்து பூமியில அவதாரம் எடுக்கிறாங்க. அதாவது ஆதி நிலையில இருந்த அந்த வாசுதேவனும் சங்கர்ஷனும் கிருஷ்ணன் பலராமனா மீண்டும் வந்து இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கிறாங்க. இப்போ சங்கர்ஷனால படைக்கப்பட்ட அந்த அனிருத்தன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணனுடைய மகனா வந்து திரும்ப வந்து இந்த துவாபர யுகத்துல பிறக்கிறாரு. அவரால் படைக்கப்பட்ட பிரத்யும்னன் என்ன ஆகுறாருன்னா, கிருஷ்ணனுக்கு பேரனா வந்து பிறக்கிறாங்க. ஆதி நிலையில இருந்த அந்த 4 பேருமே வந்து மகாபாரத காலத்துல மீண்டும் இந்த பூமியில பிறக்கிறாங்க. அதனாலதான் வந்து இவங்க 4 பேரும் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எல்லாரும் வணங்குறது வந்து கிருஷ்ணனை மட்டும் வணங்குறோம். பெரும்பாலும் இன்னைக்கு பலராமரை வந்து மறக்கவே செஞ்சுட்டோம். அவரை வந்து பெரும்பாலும் யாரும் வணங்குறதா தெரியல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. ஆனா சிலப்பதிகாரம் அந்த எழுதப்பட்ட காலகட்டத்துல பார்த்தா 2 பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணனை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, இன்னமும் பலராமரை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து அதுக்கு முற்பட்ட காலத்துல போய் பார்த்தோம்னா, அங்க வந்து யார் யாரை பத்தி பேசியிருக்காங்கன்னா 4 பேரை பத்தியுமே பேசியிருக்காங்க. அதாவது முதல் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் சங்கம் வந்து முதல் சங்கம் நடக்கிற காலத்துல எழுதப்பட்ட நூல்கள்ல வந்து தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ அப்படின்னு ஒரு பாடல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அது வந்து திருமலை பத்தி, முருகரை பத்தி, கொற்றவையை பத்தி, இவங்க 3 பேரை பத்தி பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கும். அதுல வந்து திருமலை பத்தி எழுதும்போது தெளிவா சொல்லியிருப்பாங்க. நம்ம வாசுதேவனை பத்தி இருக்கும், பலராமரை பத்தி இருக்கும், அனிருத்தனை பத்தி இருக்கும், பிரத்யும்னர், இந்த 4 பேரை பத்தியுமே வந்து பழந்தமிழ் நூல்கள்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கு. இந்த 4 பேர் தான் வந்து இங்க மகாபாரத காலத்திலையும் பிறந்திருக்காங்க. இப்போ அந்த 4 வழிபாடு அப்படிங்கிறது வந்து வைணவத்திற்குரியது. இந்த வைணவத்துல ஆதி முதற் கடவுள் அப்படிங்கிறது கிருஷ்ணன் தான். இந்த கிருஷ்ணன் கிட்ட இருந்து 5வது ஆளா தான் பிரம்மாவே வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து சிவன். இப்படி லைனேஜ் பார்த்தோம்னா சைவம் சைவம் சொல்றதுக்கும் வைணவம் சொல்றதுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். இப்போ இத வந்து ஏன் இத்தனை ஸ்டெப் வச்சாங்க, இதனுடைய உண்மையான சூக்ஷமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேரை பிடிக்கணும் அப்படின்னு போனோம்னா, வைணவத்தை பொறுத்த வரைக்கும் சிவம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்ல இருக்கிற உயிர் தான் வந்து சிவம் அப்படின்னு வந்து வைணவர்களுடைய கூற்று. இது வந்து தனிப்பட்ட கருத்து இல்லை, யாரும் வந்து சமய இதுவா எடுத்துக்க வேண்டாம். ஒரு சமயத்துல என்ன கருத்து சொல்லியிருக்கோ அந்த கருத்தை பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். இது இன்னொரு சமயத்தை குறை சொல்றதாவோ ஒரு சமயத்தை உயர்த்துறதாவோ இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து சைவத்தை பத்தி பேசிட்டதுனால வைணவத்தை பத்தி ஒரு நாள் பேசுவோம் அப்படின்றதுக்காக பேசுறதுதான் இது. யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். சிவம் அப்படிங்கிறது வந்து உயிர் சக்திக்கு பேரு சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருக்கு பேரு சிவம். நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த படைப்பு ஆற்றல், அந்த ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பிரம்மமா இருக்கு. அந்த பிரம்மம் தான் வந்து உடலுக்குள்ள வந்து உயிரா மாறுது அப்படின்னுவாங்க. அதாவது இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த உந்து சக்தி, அந்த ஏக்கம், அதுதான் வந்து உடல் எடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அது உடல் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது உயிரா மாறிடுது. அதாவது பிரம்மம் தான் வந்து சிவமா மாறுது. இது வந்து கதையா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிவம், அதாவது பிரம்மா வந்து சிவத்தை படைச்சார் அப்படின்னு சொல்றதுக்கு பின்புலம் என்னன்னா இதுதான். அதாவது உடல் இல்லாத நிலையில இருக்கிற ஒரு உயிர் சக்தி, ஒரு உந்துதல், அதுக்கு பேர் பிரம்மம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா தாயின் கருவுல இருந்து ஒரு உருவத்தை பிடிச்சு இது தான் அப்படின்னு ஒரு இதோட அது பிறக்க ஆரம்பிக்குது.
அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அது வந்து சிவம்னு அறியப்படுது. அதாவது ஒரு உயிர் வந்து நம்ம உடலோடு கூடி இருக்கிற ஒரு உயிருக்கு பேர் வந்து சிவம். உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆதி நிலையில இருக்கிறதுக்கு பேர் வந்து பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பிரத்யும்னன், அதுக்கு முன்னாடி இருக்கிறது அனிருத்தன், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பலராமன், அதுக்கு முன்னாடி இருக்கிறது கிருஷ்ணன். இப்படி படிநிலைகள் வந்து மேல மேல போயிட்டு இருக்கு. இந்த ஆதி நிலையா இருக்கிற கிருஷ்ணனுக்கு இணையா நம்ம வந்து போய் சேரணும் அப்படின்னா உடல் எடுத்து இந்த யோக கலைகள் மூலமா வந்து ஆஹ் அதாவது இந்த உயிரை சூழ்ந்து இருக்கிற அந்த மலங்களை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மலம் அப்படின்றது வந்து எது போலன்னா இந்த பற்றுதல், இந்த உலக வாழ்க்கை மீதான ஈடுபாடுகள், இந்த அது பேர் வந்து தமிழ்ல எக்ஸாக்டா சொல்ல வரல. ஆனா அவங்க அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறது வந்து வாசனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்தின் மீதான அந்த நுகர்வு விருப்பம் இருக்கு இல்லையா, இந்த உலக வாழ்க்கை மீதான அந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு முற்றிலும் நீங்கும் போது, இந்த உலகம் மீதான அந்த விருப்பு வெறுப்பு இது ரெண்டும் நீங்கும் போது அவன் வந்து ஒவ்வொரு படிநிலையா மேல போயிட்டு இறைவனுக்கு நிகரா மாறும்போது அது சாருப்பிய முக்தி. அந்த மாதிரி ஒரு 2-3 டைப் சொல்றாங்க அந்த முக்தியில கூட. இது வந்து வைணவம் சொல்ற வழிங்கிறது. ஐயா நாராயணன் ஐயா, மேற்கொண்டு நீங்க ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? அதுதான் ஐயா. ஸோ அந்த இது இப்பதான் நான் அதை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அது எல்லாருமே அதை அனுபவிக்கணும் ஐயா. அதுதான் என்னோட இது. அதுதான் அந்த இதை ஷேர் பண்ண ரீசன் என்னன்னா, உண்மை விளக்கம்ன்றது அது அந்த நீங்க யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அது எல்லாரும் கேட்க வேண்டியது ஐயா. ஏன்னா அதுல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு, அதாவது குருமார்கள் இல்லாதவங்க ஒரு சிவனை பத்தி ஒரு சைவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா அது அது போனாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கு. அதுதான் நாங்க ஆசைப்பட்டேன், அதை எல்லாருக்கும் அதை சேரணும்ன்றது. நன்றிங்க நன்றிங்க ஐயா. குணா ஐயா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, பயனுள்ள தகவலுக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் கோயிலுக்கு போய் விசேஷ தண்ணிக்கெல்லாம் போய் சொற்பொழிவெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது யூடியூப் நோக்கி தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மற்றவங்க யாராவது பேசிட்டுங்க ஐயா. அப்படி யாரும் பேசலைன்னா வேணா நம்மளே பேசுற மாதிரி இருந்தா வேணா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. இந்த வாரம் மட்டும் கிருஷ்ணா ஐயா இல்லாதனால நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி பண்ணலாங்க ஐயா. பிரபாகர் ஐயா, வேற யாராவது பேசுறதுக்கு இருந்தாங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வாங்க. ஏதாவது கேள்வி கேட்கணும்னாலோ இல்ல தகவல் சொல்லணும்னாலோ இல்ல அனுபவங்கள் இருந்தாலோ எது இருந்தாலும் கேளுங்க, சொல்லுங்க, பேசுங்க. சரிங்க சரிங்க. யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னு தான் தோணுது. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரிங்க, நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் தான் எனக்கும் தோணுது. நாராயணன் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இரு பிரபா, சக்திராஜ் ராமகிருஷ்ணன் ஐயா பேச மாட்டாங்க ஒரு நிமிஷம். சரிங்க சரிங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சும்மா என்னுடைய அனுபவத்தை சும்மா சொல்றது நீங்க முடிக்கிறதா முடிச்சுங்க, இல்லைன்னா யாரும் பேசுறதுக்கு இல்லை அப்படிங்கறதுனால தாங்க முடிச்சுக்கலாம்னு வந்தோம். நீங்க பேசுறது இருந்தா பேசலாம், நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 3 மாசமா வந்து அந்த சித்தர்கள் தேடல் ப்ளஸ் வந்து அந்த அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நிறையா படிச்சுக்கிட்டும் சில பயிற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மெயினாக வந்து நான் என்னை பற்றி சொல்லணும்னா வந்து நான் ஒரு 10 வருஷம் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணி 12 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம உடம்பு எல்லாத்தையும் ஒத்துழைக்கும். ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது ஆப்வியஸாக வந்து நம்ம பிறகு முன்னாடி பண்ண உடம்பு கவனிக்காமல் இருந்ததுக்கான அந்த இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் நவீன மருத்துவத்தை நான் நிறைய டாக்டர் நிறைய இதில் ட்ரை பண்ணதில் வந்து என்னுடைய பிரச்சனைகள் வந்து எதுவுமே சால்வ் பண்ண முடியல. ஸோ சின்ன கால்வலியிலேருந்து இருக்கட்டும், ப்ளஸ் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடம்புல அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. பட் சின்ன சின்ன உபாதைகளாக இருந்தாலுமே அதுக்கான மெடிசன் வந்து கிளியராக எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து அந்த ஜாபே டோட்டலாக குவிட் பண்ணிவிட்டு நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஊரில் வந்து வில்லேஜில் தான் தங்கிட்டு இருக்கேன். ஸோ இது சித்த மருத்துவத்தில் எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி எனக்கு அது அப்போ கொரோனா டைத்துங்கனால நான் எதுவும் கேரளா மாரி போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் போக முடியல. அப்புறம் இது யோகா பயிற்சிகள் எதுவும் கிளாஸ் மாரி போகலான்னு பார்த்தேன். சரி, அதனால எதுவுமே இந்த கொரோனா டயத்தில் இருந்தனால யோசிச்சுக்கிட்டு வீட்டிலே இருந்தாச்சு. ஸோ அதுக்கு பிறகு யதார்த்தமாக வந்து நான் யூடியூப்பில் வந்து சில பேசிக்கான அந்த யோகா, அந்த சூரிய நமஸ்காரம் அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் அப்புறம் வந்து திருமூலரோட பிராணாயாம பயிற்சியை பற்றி தெரிஞ்சிச்சு. அந்த ஆசனா ஆண்டியப்பனோட டாட்டர்னு நினைக்கிறேன் அவங்க, லக்ஷ்மி ஆண்டியப்பன், அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில்.
ஸோ ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து நிறையா மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீட்டெயிலில் நான் வந்து திருமூலரோட புத்தகங்கள் வந்து வரிசையாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது பிராணாயாம பயிற்சி இருக்கட்டும் ப்ளஸ் தியானம் அதில் என்னென்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஆப்வியஸாக புரியவே இல்லை. ஒரு பாட்டு படிக்கிறது ஒன்றுமே புரியாது. அப்புறம் மறுபடியும் அந்த புக்கை வாங்கி நிறையா படித்து அதுக்கான நிறைய விளக்கங்கள்லாம் நெட்டில் தேடி 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 படிக்கும்போது ஸோ வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது இந்த கோர் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதில் அப்போதைக்கு நான் பிராணாயாம பயிற்சி ஒரு 3 மாதமாக தொடர்ந்து அவர் சொல்கிறபடி 3 வேலையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும்போது அதுக்கான மாற்றங்கள் நான் ஒரு 5 பிரச்சனை இருக்குன்னா 2 பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. மிச்சம் ரிமைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் டீட்டெயில்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த தியான முறைகளும் இருக்கும். அவர் என்ன சொல்ல வராரு அவர் வந்து புத்தகத்தில் வந்து எதுவுமே டேரெக்டாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பட் ஆனால் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜ் இருக்கும், எப்படி இப்படிலாம் பண்ணலாம், அவர் வந்து என்ன ஒரு சிவயோகிங்கிறது என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன நடக்குங்கிறது கிளியராக சொல்லியிருப்பாரு. பட் நம்ம வந்து ஒரு பாடி அதுக்காக ரெடி ஆகும்போது நம்ம சேஞ்சஸ் நடக்கிறதும் அந்த பாட்டை படிக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சிங்க் ஆகிற மாரி கிளியராக தெரிஞ்சிச்சு. சரி அதான் மெயினாக வந்து கோரில் என்னன்னா எனக்கான தேவை என்ன இருந்துச்சு அப்படின்னா மெயினாக அந்த அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த பிராணாயாம பயிற்சியாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து தியானங்கள்லாம் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஆப்வியஸாக வந்து அந்த அமிழ்தம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த உமிழ்நீர் வந்து அதை வந்து இவன் திரும்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா நந்தி கூட இருக்கிறதுல அருமருந்து அதுதான், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மருந்து அதுதாங்கிற மாரி ஒரு பாட்டு கூட சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்வியஸாக அது அப்படி படிக்கும்போது தான் இடையில வந்து சுந்தர் ராமன் தெரில எக்ஸாக்டாக தெரில ஒருத்தர் வந்து பிராணாயாம பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பிஹெச்டிமே பண்ணியிருக்காரு யூஎஸில் போயிட்டு. பண்ணும்போது என்னென்னா பயோகெமிஸ்ட்ரியில். ஸோ பண்ணும்போது அந்த பிராணாயாமம் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு வர உமிழ்நீரை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நார்மலாக உள்ளவங்களுக்கும் டெஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு இல்லை ஒரு 100 பேருக்கு மேலே வந்து சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் ஸோ கிளியராக என்ன நடக்குதுன்னா அது வந்து மெயினாக நர்வ் க்ரோத் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது வந்து இதுலேருந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து அது நிறையா இது எக்ஸ்ட்ரா அந்த ப்ரோட்டீன்ஸ் அதுன்னு சொல்லுவாங்க அந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு பல நோய்களுக்கான இது வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளியராக சொல்லுது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா திருமூலர் மல்டிபிள் பாடலில் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து பண்ண சாப்பிட உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஒரு வருஷத்துல ஒளி உடம்பாகும், ஸ்ட்ராங் ஆகும் மல்டிபிள் இதில் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு பாடல்லையுமே இதுதான் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து சயின்ஸ் மூலமாகவும் இவ்வளோ ப்ரூவ் பண்ண பிறகு எனக்கு வந்து ரொம்பவும் ஆர்வமாக அது பண்ண ஆரம்பித்தேன். ஆப்வியஸாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ மேபி இன்னும் 2-3 பிரச்சனைகள் வந்து பாதி க்யூர் ஆகிடுச்சு. மேபி ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுங்க நம்பிக்கையும் இருக்குது. நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ இதை பகிர்ந்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன். நன்றி. நன்றிங்க. நீங்க என்ன பயிற்சி பண்றீங்க, அந்த பயிற்சி முறையை வந்து சொன்னீங்கன்னா அங்க குழுல இருக்கிறவங்க அவங்களும் ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. ஆமாம், என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். பட் அந்த ஆப்வியஸாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணும்பொழுது நீங்கள் கரஸ்பாண்டிங் என்ன ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. பட் நான் பேசிக் வந்து அந்த என்ன திருமூலர் பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து 1:4:2 ரேஷியோவில் வந்து இப்போ லெஃப்ட் சைடு இதில் வந்து இப்போ ஒரு செகண்ட் இழுத்தோம்னா 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ப்ளஸ் 2 செகண்ட் விடணும். இதான் ரேஷியோ தான். நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தரோட அந்த லங் கெப்பாசிட்டியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களால் 3 செகண்ட்ஸ் இழுக்க முடியுதுன்னா 3x4 வந்து 12 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து 3x2 6 செகண்ட்ஸ் பொறுமையாக விடுறது. ஸோ இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம்னா ஆப்வியஸாக வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு வந்து உமிழ்நீர் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த உமிழ்நீர் தான் டெஸ்ட் பண்ணி நான் சொன்னது. ப்ளஸ் அது நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ அதில் வந்து திருமூலர் வந்து அந்த பாடல்லே வந்து சந்திர யோகமாக இல்லை சம்திங் அதில் சொல்லியிருப்பார். அதுமாரி இப்போ சைக்கிள் பண்ணும்போது வருங்கிற மாரி ஒரு ஒன் ஆஃப் த பாடலையும் சொல்லியிருப்பார். மல்டிபிள் பாடல்ஸில் வந்து வரும். அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் பேஸ் இதுதான் அது ஆக்சுவலாக. ஸோ வந்து நீங்கள் இதை ரெகுலராக பண்ணாலே ரிமைனிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அவர் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே சுல்முனை நாடி மூலமாக வந்து இந்த நிறைய இதெல்லாம் வரும் உங்களுக்கு இந்த பேசிக்கில். ஸோ இதுவுமே நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு தான் சொல்கிறேன். பட் எல்லாருக்கும் அது நடக்குமான்னு தெரியல. பட் இது வந்து நீங்கள் ரெகுலராக 3 டைம்ஸ் நம்ம வந்து அந்த ப்ராப்பராக அந்த பண்ணும்பொழுது நிறையா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது சக்கராஸாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த பாடல்களை டீப்பாக படிக்கும்போது தெரியும் நம்மளுக்கு அவர் என்ன சொல்ல வராரு, இதுதான் நம்ம நடக்குதுன்னு தெரியும். நான் அந்த புக் வாங்கி ஆல்மோஸ்ட் இந்த டெய்லி வந்து மல்டிபிள் இதை படித்து பார்க்கும்போது தான் அதுக்கான மீனிங் கிளியராக புரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது வந்து பிராணாயாம பயிற்சி தான். அந்த நான் சொன்ன விஷயம் இதை பண்ணாலே போதும். ஒரு ஃபார்முலா மாரி அழகாக சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதுங்கிற போது இப்போ பேசி அட்லீஸ்ட் நம்ம வந்து நோய் நொடி இல்லாமலாவது இருக்கலாங்கிறது தான் மெயின், வேற ஒன்றும் கிடையாது. நன்றி. இதை வந்து திருமூலர் மட்டும் இல்லை, எல்லா சித்தர்களும் வந்து இந்த பயிற்சியை சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சித்தர்கள் அப்படின்னதும் எல்லாம் ஆண்பால் சித்தர்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பெண்பால்
சித்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, உங்களுக்கு சித்தர்னு பேர் வைக்கலாம்னா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஔவை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஔவை பாட்டி கூட இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களுடைய பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேசகம் 32 மாத்திரை, பூரகம் 16 புகும், கும்பகம் 460 மாத்திரை, தம்பிடுவதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேசகம் 32 மாத்திரை அளவு, பூரகம் 16 மாத்திரை அளவு, கும்பகம் 64 மாத்திரை அளவு செய்து பழக வேண்டும். கண்ணு வழி பொழுதும் கை நொடி பொழுதும் மாத்திரை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன இதே ரேஷியா தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இது திருமூலர் மட்டும் இல்ல, ஔவை பாட்டியும் இதை சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க உண்மை நீரல் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொன்னதுனால இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம். சித்தர் பாடல்கள்ல நிஜமான கருநெல்லி சாற்றை உண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. கல்மலை காடுகளில் அலைய வேண்டாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் ஒரு அங்கங்க அலையாத, அதே போல இது சொற்பம்னு நினைச்சு விட்டுறாத, இது என்ன இது இவ்வளவு ஈஸியா இருக்கு, இதுதானா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொற்பம்னு நினைச்சு விட்டுறத விட்டுட்டீங்கன்னா நீ அலைஞ்சு போயிடுவ, உனக்கு இந்த கிடைக்காம போயிடும். இதை எதை ஒண்ணு நம்ம சொற்பம்னு நினைக்கிறோமோ அது மேல நமக்கு நாட்டம் போகவே போகாது. அது விட்டுடுவோம், இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கை பண்ணியே சொல்லியிருப்பாரு. நிஜமான கருநெல்லி சாற்றை ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நீங்க சொன்ன விஷயம் அதனுடைய டேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நெல்லி இருக்கு இல்லையா, அந்த நெல்லிப்பழ சாறு எப்படி இருக்கும், ஒரு இனிமை இருக்கும்ல, அதுல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த டேஸ்ட் தெரியும் போதுதான் சரியான விகிதத்துல அந்த உமிழ்நீர் சுரந்திருக்கு, அதாவது அந்த அமுதம் சுரந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான குறிப்பு அதுதான். ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது அதுல வரும் இல்லையா அந்த ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட் உங்க நாக்குல தெரியும். அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது அந்த டேஸ்ட் தெரியும். இதுக்கு சில நுணுக்கங்களையும் சொல்லியிருப்பாங்க. அந்த யோகா கலையில எந்த மாதிரி பேட்டர்ன்ல சுவாசம் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடலை எப்படி வச்சுட்டு இருக்கணும், எந்த ரேஷியோல வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஈஸியா அதை சுரக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது மேல் வரிசை பற்களோட கீழ் வரிசை பற்கள் டச் ஆகக்கூடாது, நாக்கு மேல் அன்னத்தை டச் பண்ணக்கூடாது, சுவாசம் அண்ணாக்கு வழியா ஓடணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க மூச்சு எடுக்கிறது இவ்வளவு எடுக்கணும், வெளியே விடுறது இப்படி விடணும், இதெல்லாம் பேட்டர்ன் சொல்லிதான் வச்சிருக்காங்க. நீங்க அதை பயன்படுத்தி பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்கீங்க, நல்லதுங்க ஐயா. சில பேர் அது உமிழ்நீர் தானா, இல்லை அது உச்சந்தலை மண்டையில பிச்சுக்கிட்டு கொட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அது அப்படி வருதா, இல்லை நம்மளுடைய நாக்குடைய அடிப்பகுதியிலிருந்து வர்ற அந்த உமிழ்நீர் தானா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வை வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதுல என்னுடைய பார்வை இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, அந்த விஷயத்துல சிக்கிக்க விரும்பல. அது எதுவா இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு எது எது புரியணுமோ அப்பப்போ அவங்கவுங்களுக்கு அது புரியும். அவங்கவுங்களுக்கு புரியறது தான் அவங்கவுங்க உண்மைன்னு நம்புவாங்க. இதைத்தான் வைணவத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லிக்குவாரு, நீ எதை விரும்புறியோ அதுதான் நீ அடையிற, நீ எதை நினைக்கிறியோ அதைத்தான் நான் உன் மனசுல நான் பதிய வைக்கிறேன், நீ எதை தீர்க்கமா உண்மைன்னு நம்புறியோ அதுதான் உண்மைன்னு நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அவங்கவுங்க கண்டது அவங்கவுங்களுக்கு பெருசு அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். உமிழ்நீர் அப்படின்றது உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் நெல்லிச்சாறு போல இருக்கா அப்படின்னு பாருங்க. நெல்லிச்சாறு போல இருந்ததுன்னா அதுதான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. ஒருவேளை அது அப்படி இல்லை அப்படின்னா அது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க ஐயா. ஓகே, சரிங்க ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா, நாராயணன் ஐயா? நிறைய செஞ்சலாம் ஐயா. ஐயா குணா ஐயா? பண்ணிக்கலாங்க ஐயா. அவரு இப்போ புதுசா சத்தியமூர்த்தி ஐயா சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் தான். அவருடைய தேடலும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பயிற்சி பண்றது அதுல கிடைக்கிற ஒரு மாற்றங்களும் சரி, அவர் இப்ப விட்டுட்டு ஒரு இயற்கை சூழ்நிலையா ஊர் பக்கம் திரும்பி இருக்கிறதும் சரி, எல்லாமே ரொம்ப வரவேற்கத்தக்கதுதான். மகிழ்ச்சி ஐயா, பாராட்டுகள் ஐயா. ரொம்ப வருஷம் முன்னாடி இதே மாதிரி நானும் ஆரம்பிச்சது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்படியே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி
கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், உங்க உடல் ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தையும், மன ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தையும், உங்க தேவைகள்லாம் குறைச்சி இந்த உலகத்துக்கோசரம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது பயனுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு கண்டிப்பா அது வழிவகுக்குங்க. சித்தர் தேடலுக்குள்ள வந்தாலே அது கண்டிப்பா மத்தவங்களுக்கு உதவி பண்ற நோக்கமோ இல்ல இந்த பயனுள்ள வாழ்க்கையை வாழ்றதுனுடைய நோக்கமோ அதிகரிச்சிரும். நீங்க திருமூலர் ஐயாவை சொன்னீங்க. கண்டிப்பா அது உடல் ரீதியா உடல் தயாராயிடுச்சுனாலே அப்புறம் மனசு தயாராயிடும். அப்புறம் சுத்தி இருக்கிறவங்கள நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மத்தவங்க யாரும் பேசலைன்னா கண்டிப்பா நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. அடுத்த வாரம் கண்டிப்பா நிச்சயமா. நல்லா தொடர்ச்சியா பேசலாம். கிருஷ்ணா ஐயாவும் வந்துருவாரு. இந்த சரிங்க வாரம் சரி. ரொம்ப ஷார்ட்டா இருக்கறனாலதான் முடியலைங்க. சரிங்க நன்றி. சத்யராஜ் ஐயா எடுத்துக்க வேண்டாம் சொன்னதுனால அது அதுவா இல்லையா அப்படின்னு ஒரு இதோட சொன்னதுனால நீங்க எதுவும் தவறா எடுத்துக்கணும். ஏன்னா எதையுமே வெளிப்படையா உடைச்சு சொன்னா அதுக்கான மரியாதை போயிடும். அது வந்து யாரும் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அது அந்த பாதையில யாரும் பயணிக்கவும் மாட்டாங்க. இதுதானே இவ்வளவுதானே இந்த விஷயம் தானே இதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் இயல்பாவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து அதை வெளிப்படையா சொல்றது இல்லை. நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை உணர்ந்ததா சொல்றீங்க. உணர்ந்த விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்கான பலன் கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாம வந்து அது ஆமான்னு சொல்றதுக்கும் இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு அது பலன் தருதுன்னும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற அளவுக்கு மட்டும் சொல்லிட்டு விலகி போறதுனால நீங்க எதுவும் தவறா எடுத்துக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய புரிதல் படி உங்களுடைய பயணத்தை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் தான் அவங்களுக்கான குரு. உங்களுடைய மனம் உங்களை எதை நோக்கி சரியா கொண்டு போதோ அந்த பாதையில தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கு டவுட்னு வரும்போது நீங்க எந்த பாடல்களை படிச்சு நீங்க இந்த வழிக்கு போனீங்களோ அதே பாடல்களை திரும்ப திரும்ப படிங்க. உங்களுக்கு சரியான வழியில தான் நான் வழி நடத்திட்டு போவோம். எப்பவுமே வந்து திருமந்திரம் வந்து யாரையும் தவறான வழியில கொண்டு போகாது. நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரின்னு நம்பி நீங்க நிச்சயமா பயணிச்சுட்டே இருங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நல்லதுங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. நல்ல தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. முனையா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. ஐயா அடுத்த நாராயணன் ஐயா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நம்ம குழுவோட ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் இருந்தாருன்னா நல்லபடியா கொண்டு போயிருப்பாரு. நம்மளால வந்து அந்த அளவுக்கு கொண்டு போக முடியல. அவரு அடுத்த வந்துருவாரு. ஆமாங்க ஐயா. அடுத்த வாரம் ஐயா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா கொண்டு போகலாம். எனக்கும் ஒரு சில மாமனார் தவறிட்டதுனால கொஞ்சம் உட்கார முடியலைங்க ஐயா. அதனாலதான் கொஞ்சம் க்ளோஸ் இந்த வாரம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வாரம் இதோட நிறைவு செஞ்சுக்கலாங்க. மிக்க நன்றிங்க. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க.